Subscribe to the Horeb do bell icon. நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? இன்றைய மெசேஜ் எவைகளை நாம் தள்ளிவிட வேண்டும்? And today's message, and what are things we have to lay aside, எவைகளை தள்ளிவிடக் கூடாது? and what are the things that we should not put away. இதை நாம் இன்றைக்கு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is very essential for us to reveal or to understand these truths. இந்த கால மோசஸ் ஞானமணி அவர்களின் மகன் சகோதரன் கிதியோனுக்கும் அரக்கோணம் சபையைச் சேர்ந்ததான சுப்பிரமணி அவர்களின் மகள் சிஸ்டர் பிரேமாவுக்கும் வருகிற வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த இடத்தில் வைத்து விவாகம் நடைபெறும். இது 3வது அறிக்கை. இந்த கூட்டம் முடிந்தவுடனே ஞாயிறு பள்ளி நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம் நடைபெறும். திங்கள் மாலை ஏரியா பிரேயர் திருப்பாக்குட்டையில் நடைபெறும். செவ்வாய் மாலை ஏரியா பிரேயர் அந்தந்த இடங்களில் நடைபெறும். புதன்கிழமை காலை உபவாச ஜெபம், மாலை வேதபாட கூட்டம் நடைபெறும். வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதர் மோசஸ் அவர்கள் மகன் விவாகம் நடைபெறும். சனிக்கிழமை காலை உபவாச ஜெபம், மாலை காத்திருப்பு கூட்டம் நடைபெறும். இந்த வாரம் கன்வென்ஷன் சவுத் ஆப்பிரிக்காவில் சியாரா லியோன் என்ற இடத்திலே நடைபெறுகிறது. மாதாந்திர ஆசிரியர்களுக்கான உபவாச ஜெபம் வரும் சனிக்கிழமை 11/8/2018 அன்று காத்திருப்பு கூட்டத்திற்கு பின்பு நடைபெறும். எல்லா டீச்சர்ஸும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். ஞாயிறு பள்ளி மாணவர்களுக்கான ஆனுவல் எக்ஸாம் 4 வகுப்பிலிருந்து சீனியர் சண்டே ஸ்கூல் வரை 11ஆம் வகுப்பு, சீனியர் ஃபர்ஸ்ட், சீனியர் செகண்ட் இயர் அவர்களுக்குள்ளதான ஆனுவல் எக்ஸாம் 19/8/2018 அன்று நடைபெறும். கர்த்தர் இந்த வார கூட்டங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் தெய்வம் பொறுப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா டீச்சர்ஸும் எல்லா ஜபங்களுக்கு வரணும். வர முடியாட்ட காத்திருப்பூட்டத்துக்கு வரணும். காத்திருப்பூட்டத்துக்கு வர முடியலன்னா இரவு ஜபத்துக்கு வரணும். அப்படி இல்லாமல் நீங்கள் டீச்சர்ஸ் ஊழியம் செய்யும் பொழுது அபிஷேகம் இல்லாத ஒரு ஊழியமாக இருக்கும். அதில் உங்களுக்கு அந்த பிரதிபலனை பார்க்க முடியாது. அதனால் சண்டே ஸ்கூல் ஊழியங்களை தெய்வம் பொறுப்படுக்கணும். பிள்ளைகளுக்குள்ள ஒரு உற்சாகமும் பேரண்ட்ஸுக்குள்ள ஒரு உற்சாகமும் தெய்வம் கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிறவர்களை கர்த்தர் கிருபையாய் மன்னிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடக்கூடாது. சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்கிற சாபத்தை நாமே காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அதனால தான் சர்வீஸுக்கு வரணும்னு சொல்கிறோம். இன்னைக்கு வராதவங்களுக்காக மறுபடியும் நம்ம எல்லாரும் அந்தந்த குடும்பத்தார் மன்னிப்பு கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. ஓய்வு நாளை ஆசரிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுகிறார். அதனால் அந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். Epistle to Hebrews chapter 12 verse 1. Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்றைய மெசேஜ் எவைகளை நாம் தள்ளிவிட வேண்டும்? And today's message, and what are things we have to lay aside, எவைகளை தள்ளிவிடக் கூடாது? and what are the things that we should not put away. இதை நாம் இன்றைக்கு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is very essential for us to reveal or to understand these truths. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை எவைகளை தள்ளிவிட வேண்டும், எவைகளை
தள்ளிவிடக் கூடாது. In this morning time, and they that have come to the presence of God, the Lord's meditation is that, and what are the things that you have to put aside, and what are the things that you should not lay aside. பின்னால கேக்குதா? கேக்குதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இங்கே தள்ளிவிட வேண்டிய ஒரு காரியத்தை அவர் தெளிவாக பேசுகிறார். And here he clearly speaks and what the things that he have to put aside. இன்னைக்கு தள்ளி விடுதல் என்கிறது சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. And rejection, and that's found as the greatest aspect in the society. தள்ளி விடுதல் சரியா? Is rejection correct or not? இப்படிப்பட்ட கேள்விகள் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. And even such questions are found both in Old Testament as well as in New Testament. நன்றாக கவனியுங்கள். எவைகளை தள்ளிவிட வேண்டும், எவைகளை தள்ளிவிடக் கூடாது. And listen carefully, and what are the things that you have to lay aside, and what are the things that you should not lay aside. மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். And 2:16 of Malachi. தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். And the Lord hate and the God of Israel about their rejections. பழைய ஏற்பாட்டிலே தள்ளிவிடுதலை வெறுக்கிறேன் என்று சொன்னவர் புதிய ஏற்பாட்டிலே சில காரியங்களை தள்ளிவிடும்படியாக ஆலோசனை கொடுக்கிறார். And the Lord who hated the things that they have to put away, and he want to put away some of the matters in New Testament. தள்ளிவிட வேண்டிய காரியங்களை தள்ளிவிடாம வச்சுக்கிட்டா அது பாவம். The thing that you have to put aside or put away, if you put it not away, and let it become a sin. தள்ளிவிடக் கூடாததை தள்ளிவிட்டால் அது ஒரு பாவம். And that which is not able to lay aside, if you lay not aside, and that becomes a sin. நன்மை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாவிட்டால் அது பாவம். And the time that you want to give witness, if you are not doing goodness, and that becomes a sin. நீங்க சரியான விதத்துல நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். And you have to understand the truth in the right manner. நீங்க எதையோடு மிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை குழப்ப கூடாது. And you should not mix something with other, and you should not confuse your life. இன்னைக்கு சமுதாயத்துல தள்ளி விடுதல் என்கிறது குடும்ப பிரச்சனையாக காணப்படுகிறது. And today in the society, the rejection becomes a family problem. இப்ப கூட சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். And even in the Supreme Court, and one case is going on, and you all know well about it. யூஸ் அண்ட் த்ரோ என்ற ஒரு பாலிசியில அநேகர் எடுத்துக்கொள்கிறார். And many are taking this marriage life as a use and throw policy. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை என்பது அநேகருக்கு வெறுப்பாக மாறிவிட்டது. And for many, and this family life become a hatred to them. இப்ப கூட ஒரு சிலர் நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க ஊழியத்துக்கு வந்திருப்போம்பாங்க. And if I ask someone, and they used to tell that, and if I heard once or before, I would come to the ministry. கல்யாணம் கட்டாதவங்க எல்லாம் கல்யாணம் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க, கட்டினவங்க எல்லாம் ஏன்டா கட்டணும்னு யோசிக்கிறாங்க. And they that are unmarried and they desire to marry, but they that are married and they are thinking now, and why they got married. ஆனால் இந்த தள்ளி விடுதலை கர்த்தர் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். But the Lord says, I hate away this putting away. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை எந்த முகாந்தரத்திலும் தள்ளிவிடக் கூடாது. A husband, and without any cause of the wife, and he should not reject his wife. உடனே நீங்க கேட்பீங்க விபச்சார முகாந்தரத்தினால் தள்ளிவிடலாம் என்று எழுதியிருக்கிறதே அப்படிம்பீங்க. And you may tell that, and because of cause of this divorce, and they can put away his wife. ஆனால் பைபிள் சொல்லுகிறது எந்த முகாந்தரத்திலும் நீங்கள் தள்ளக்கூடாது. But the Bible says, and without any cause, and you should not put them away. ஒரு புருஷனை ஒரு மனைவி எந்த முகாந்தரத்திலும் தள்ளக்கூடாது. And wife and should not put away husband at any cause. இன்னைக்கு சபைகளிலே இன்னைக்கு இந்தியாவுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான கேஸ் விவாகரத்து கேஸ் கிறிஸ்தவர்கள் மத்தியில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So in the church or in India you can see, and more the divorce case are given in midst of the Christian people. இது பிசாசுனுடைய கடைசி கால வஞ்சனை. And this is the deception of the Satan of the last days. குடும்பத்தை பிரிப்பது. And to separate the family. இன்னைக்கு अनेक குடும்பங்கள் பிரிந்து சபைக்குள்ளே இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். Today many of the families are separated, and you can see they are found in the church. அதுக்கு பல காரணங்களை நீங்கள் சொல்லலாம். And you can count on telling many reasons. ஆனால் நீங்கள் சொல்லும் எந்த ஒரு காரணமும் சிங்காசனத்துக்கு முன்பாக எடுபடாது. And what are the reasons that you set forth
forth and will not come and accept before the throne. ஏனென்றால் தள்ளிவிடுதலை வெறுக்கிறேன் என்று சொல்லித்தான் கர்த்தர் பேசுகிறார். Because the Lord says, and I hate rejection. மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல கூட இயேசுவிற்கு இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. Even in Matthew chapter 19 we can see and such questions were asked to Jesus. எப்படி புருஷனை மனைவியை தள்ளிவிடலாமா அப்படினு இயேசுவே வந்து கேள்வி கேக்குறாங்க. And the Pharisees they were asking question to Jesus, is it lawful for a man to put away his wife for every cause? மோசே தள்ளிவிடலாம்னு சொன்னாரே அப்படின்லாம் சொல்றாங்க. And they are telling, and Moses said, and you can put away. ஆனா 19:8ல இயேசு என்ன சொன்னாரு? But 19:8 what Jesus replied? உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி இடம் கொடுத்தான். And Moses, because of the hardness of your hearts, and suffered you to put away your wives. ஆனால் ஆதி முதல் அப்படி இல்லை என்று தேவன் இயேசு அழகாக சொன்னார். And but Jesus beautifully said, and but from the beginning it was not so. அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பையனுக்கு பொண்ணுக்கு நீ அவனை விட்டுட்டு வந்துரு நான் கட்டி கொடுக்கிறேன் அப்படினு சில விசுவாசிகள் சொல்லுகிறதாக கேள்விப்படுகிறோம். And we are hearing that many believers are telling unto their son, and you live away and I will make you a marriage another for them. அநேகர் தங்களுடைய மகனை பார்த்து அவளை விட்டுவிடு உனக்கு வேறு விவாகம் செய்யலாம் என்று கூட சொல்லி கொடுக்கிறார். And many parents are counseling their son and telling that, and you leave her and come and we make you another marriage. நீங்களே ஒரு விபச்சார சந்ததியை உங்களுடைய குடும்பத்திலே உருவாக்கி கொடுக்கிறீர்கள். And you yourself are creating an adulterous generation in your family. என்ன வந்தாலும் அந்த குடும்ப அமைப்பை முப்புரி நூலை நீங்கள் அறுத்து போட கூடாது. And whatever comes, and you should not break away the family setup, and you should not break down the three cords. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது வசனத்தை நீங்கள் மீறுகிறீர்கள். And if you do, and you are transgressing the word of God. ஒருவேளை உன்னுடைய புருஷன் ஒரு காலத்துல ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்ப பிடிக்காது. And sometimes, and you have liked your husband more, but now you do not like her. அப்ப நல்ல வேலையில இருந்திருப்பான், நல்ல வருமானத்துல இருந்திருப்பான், நல்ல சுகதேகியா இருந்திருப்பான், நல்ல முடியெல்லாம் இருந்திருக்கும். இப்ப முடியெல்லாம் போயிருக்கும், கொஞ்சம் ஏழ்மையா போயிருப்பான், வறுமையா போயிருப்பான், பிசினஸ் அவுட் ஆயிட்டு இருக்கும். உடனே உங்களுடைய சிந்தை நினைவு தோற்றம் எல்லாம் அடுத்த மரத்துக்கு தாவ குரங்கு போல அடுத்த மரத்துக்கு தாவ கூடாது. In the beginning, and he have good positions and good earnings and money, and he with the good colors and complexion, but now and he may lose everything, and because of that, and you should not shift your life like a monkey. இந்த விஷயத்துல மூத்த விசுவாசிகள் இல்லாவிட்டால் மாமியார் மாமனார் தாய் தகப்பன் இந்த நாலு பேரும் இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாய் கவனிக்க வேண்டும். And the elder believers and father and mother and all sons, and you have to understand this truth well. அப்படி நீங்கள் தள்ளி விடுகிறதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தினால் ஒரு நேரம் வரும் பொழுது நீங்களும் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து தள்ளி விடப்படுவீர்கள். When you encourage them to put away all these things, and when the time comes or whether before the throne, and you also will be rejected. ஒருவேளை நீங்கள் அதுக்கு பலமான நியாயமான பல காரணங்களை சொல்லலாம். And you can tell some just or reasonable reasons for it. ஆனா விவாகம் ஆகும் பொழுது இந்த காரணங்களை நீங்கள் சிந்திப்பது இல்லை. But after getting married, and you are not thinking about these reasons. பணத்துக்காக பிரிப்பது, and for just for making money, அழகுக்காக பிரிப்பது, and just for beauty and your making, ஜாதியின் நிமித்தம் பிரிப்பது, and because of segregating them for the caste, மதிப்பு மரியாதைக்காக பிரிப்பது, and for the sake of the honor and respect, சொத்து சுகங்களுக்காக பிரிப்பது, and dividing them for the possessions and wealth. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது. So we should not indulge such matters. உபாகமம் 22:19ல பார்க்கும் பொழுது when we look into 22:19 of Deuteronomy, விட கூடாது. it is said that, and you should not put away. 22:19லயும் அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். And you can see the word in chapter 22 verse 19. நீங்கள் அதுக்கு நான் சொன்னேன் பல காரணங்களை நியாயமான காரணங்களை கூட நீங்கள் சொல்லலாம். And you can give some reasonable reasons for it. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். But you have to understand in a perfect manner. மத்தேயு 1:19 பார்க்கும் பொழுது when we look into 1:19 of Matthew, மரியாளை தள்ளிவிட யோசேப்பு ஒரு யோசனை வைத்திருந்தான். and Joseph and had probably an attempt to put her away. மேசியா பிறந்திருக்கிறார்னு அவனுக்கு தெரியாது. And you did not know Messiah was born. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தாள் என்று அவனுக்கு புரியவில்லை. And you could not understand, and she was conceived out of Holy Spirit. அவளை ரொம்ப பிடிக்கும். And she liked him more. அவளை நேசித்தான். And he loved her. ஆனால் அந்த நிந்தையை அவனாலே ஏற்றுக்கொள்ள மனது ஒப்பு கொடுக்கவில்லை. But he was not able to surrender him to accept such reproach. அதனால என்ன பண்ணா? So what he did? என்ன செய்யணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் யோசிச்சான். And he was thinking for a long time on what to do for it. ஏன்னா என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு. And because engagement was over, ஊரெல்லாம் தெரிஞ்சு போயிருச்சு. and it was known to all the city. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் விவாகம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. And it was the thing that it was supposed to Joseph, it was known to every people of the city. எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு இப்ப மேரேஜை கேன்சல் பண்ணனும்ங்கற ஒரு கண்டிஷன். ஒரு கட்டம். And when the problems was known to everyone, and it was at stake to have cancelled this marriage. ஆனா அதே நேரத்துல at the same time, அந்த பெண்ணை கேவலப்படுத்த கூடாதுன்னு அவன் யோசிச்சான். and he had a thought that he should not put a woman in shame. எப்படி பண்றது? And what to do further? அதனால இன்னைக்கு கூட अनेक பையங்க பிள்ளைங்க
கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல டெக்னிக்கல் வேலையெல்லாம் செய்றாங்க. And even today and many children and they are doing some technical works to stop the marriage. அந்த குறிக்கப்பட்ட பையன் ஆபீஸ்க்கே இந்த பொண்ணு போய் எனக்கு வேற ஆளை பிடிச்சிருக்கு அதனால நீங்க என்னைய பிடிக்கலன்னு சொல்லிருங்கன்னு சொல்றான். So this appointed boy and he was visits the girl in the office and telling that and I don't like you because I am loving someone and just why they are stopping the marriage. நம்முடைய சபைகள்ல கூட இப்படி अनेक கல்யாணம் நிறுத்தப்பட்டதை நாம் பார்த்திருக்கோம். And we can see in our congregation and many such marriages are stopped in this manner. Parents கூட சில நேரங்கள்ல கட்டாயப்படுத்தி அடிச்சி இப்படி எல்லாம் விவாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறார். And even some parents they are compelling them or forcing them or beating them to come to marriage. ஒரு இடத்துல ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய சொந்தத்துல பையனை கொடுக்கணும்னு சொல்லி அடிச்சி கட்டாயப்படுத்தி அந்த பிள்ளையை மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. In one place and in the relative and she got married and they compelled her or forced her to conduct the marriage. கல்யாண நாள் வந்தது. At the day of the marriage. கல்யாணம் நடந்து கொண்டிருந்தது. And the marriage was conducted. பிரசங்கம் முடிந்து விட்டது. The preaching was over. இப்பொழுது பொண்ணும் பையனும் முழங்கால் போட்டாச்சு. Now the bride and bridegroom they stood on knees. இப்ப முழங்கால் போட்ட உடனே வலது கையையும் பிடிச்சு ஒரு பாஸ்டர் இணைச்சு வைக்கணும். And one pastor have to engage their hands and both the right hands. அந்த பையன் கையை நீட்டிட்டான். And the boy stick out his hands. அந்த பொண்ணு வந்து கை நீட்ட மாட்டேன்டா. But the girl was not sticking his hands. அந்த பாஸ்டருக்கு என்ன பண்ணனும்னு தெரியல. And the pastor did not know what to do further. பாப்பா கை கொடு. And pastor asked to give your hands. கையை கொண்டா. And give your hands. வலது கையை கொடு. And give your right hand. அவ கை கொடுக்கிற மாதிரியே இல்லன்டா. And she said and no, I am not interested to give my hands. என்ன பண்ணனும்னு தெரியாது. Do not know what to do. ரெண்டு குடும்பமும் வெளியே ஜே கூட்டம் நிக்குது. And both the families and all the family relatives and they were standing out. சாப்பாடு ஸ்மெல் எல்லாம் சும்மா தூக்குது. And all the feast and everything was calling them. என்ன செய்ய முடியும்? And what to do now? அவர் கேட்டார் உனக்கு பிடிக்கலையா? And he asked don't you like உனக்கு இந்த விவாகத்துல விருப்பம் இல்லையா? Are you not interested in this marriage? ஏன் கை தர மாட்டேங்கற? And why you are not giving your hands? எனக்கு விவாகம் வேண்டாம். And he said I don't want marriage. அப்படியே போய் டேபிள்ல நின்னுட்டு மைக்க தட்டி அனௌன்ஸ் பண்ணி மேரேஜ் கேன்சல் ஆகுறதுன்னு சொன்னார். And he stood on the table and announced the marriage was cancelled. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைய புடிச்சு அடிச்சு பிச்சிட்டாங்க. And after a few times and they called the girl and they beat her like anything. ரெண்டு குடும்பமும் ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க. And both the families they quarreled each other in the roads. எங்க குடும்பத்தை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. And you put our family in shame. பொண்ணோட அம்மா அப்பாவும் உள்ள வந்து இந்த பிள்ளைய ரீத்து வெயில எல்லாம் பிச்சு அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. And father and mother of the bride she called her and beat her like anything and அவ சொன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலன்னு சொல்றேன் எனக்கு விவாகம் வேண்டாம்னு சொல்றேன் என்னை நீங்க தான் இப்படி பண்றீங்க. And she said in the beginning I was telling I don't want marriage I was not interested but you have compelled me. என்ன பண்றது? And what to do? சென்னைக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்க இப்படி கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. And they informed the message to Chennai and this marriage was cancelled. திடீர்னு ஒரு புது யோசனை. And there was a new council now. பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. And there was a sister younger sister to a bride. அவள்ட்ட போய் அம்மாவும் அப்பாவும் கால்ல விழுந்துட்டாங்க. And father and mother they fell on her feet. நம்ம குடும்பத்தை கௌரவத்தை காப்பாத்தணும்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. And if you want to give the respect for our family and you must accept for this marriage. இனிமே நம்ம சபையில இருக்க முடியாது. Or else they will not accept in our church. நம்மள சபையை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. And they will put us away from the church. இனிமே நம்ம சமுதாயத்திலயும் தலை காட்ட முடியாது. And we cannot put our heads in midst of the society. அந்த பையன் அப்படியே சேர்ல உட்கார்ந்தவன் தான். And the boy who sat on the chair was quiet and silent. அவன் விவாகத்துக்காக மிலிட்டரியில இருந்து வந்திருந்தான் லீவ் போட்டு. And he availed the leave and came from military for marriage. அவனுக்கு என்ன பண்ணனும்னே தெரியல. And he did not know what to do. இந்த சூழ்நிலையில in this situation அந்த தங்கச்சி ஒத்துக்கிட்டா. And the sister accepted it. உடனே பாஸ்டர்ட்ட வந்து சொன்னாங்க. And she informed the pastor. உடனே அந்த பையன்ட்ட போய் சொன்னாங்க. And they informed to the boy. அடுத்த பொண்ணை நீ கட்டிக்க. And you can just marry the another one. அவனுக்கு இப்ப இருந்த சூழ்நிலையில எப்படியாவது கல்யாணம் ஆகணும் ஏன்னா வெளியவே நான் திரும்பி போக முடியாது. நான் எப்படி மிலிட்டரியில லீவ் போட்டு வந்திருக்கேன் கல்யாண கார்டு கொடுத்து லீவ் வாங்கிட்டு வந்திருக்கேன் கல்யாணம் கட்டாம நான் திரும்பி போனேன்னா அதை விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது. In the situation and he could not do what to do because and he want to get married that go to for the military and going to join the job. இவள்ட்ட இருந்து சாரி கீரி எல்லாத்தையும் புடுங்கி எடுத்து ரீத்து வெயில் எல்லாம் டமால்னு அவளுக்கு மாட்டாங்க. And they took all the sarees and wreath and veil and they adorned her. கல்யாணம் கொஞ்ச நேரத்துல 20 நிமிடத்துல அடுத்த பாடல் பாடப்பட்டது கைப்பிடித்து கொடுக்கப்பட்டது. And within 20 minutes and next song was sung and they have given their hands together. இப்படியும் இருக்கு. And this is also happening. இப்ப விவாகம் வேண்டாம்னு சொன்ன பொண்ணு இப்ப நம்முடைய ஊழியத்துல இருக்கறா. And the girl who said I don't want marriage now she was in ministry. அவ ஊழியத்துக்கு போறன்னவள நீ எப்படி ஊழியத்துக்கு போவேன்னு சொல்லி தான் இவ்வளவும் பண்ணது. And she wanted to go for ministry and they asked her compel her and how you can go for the ministry and so they have played such a game. உடனே அந்த பிள்ளை ஊழியத்துக்கு அனுப்பல அவங்க. And they did not send her for ministry immediately. அவ தங்கச்சி பெத்த பிள்ளை எல்லாம் இவ ஆயா மாதிரி இருந்து வளர்த்தா. And she was just like a vine and she was making her vines of the sister. எத்தனையோ வருஷம் அவளை கட்டாயப்படுத்துனாங்க. And for many years and they compelled her. அவ வேலைக்காரியா அந்த வீட்ல இருந்தா. And she was like a maid in the house. அவ இவ பிள்ளை பெத்துக்கிட்டே இருப்பா இவ ரெண்டு அடுத்த
பிள்ளை அடுத்த பிள்ளையெல்லாம் இவ வளர்த்து தூக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேற வேலையே கிடையாது. அவனுக்கு தான் கல்யாணம் வேண்டான்ட்டு இல்ல, ஊழியத்துக்கு அனுப்ப முடியாது, இங்கே தான் இருக்கும். And she delivered child and she was looking after the child for many years and she was staying in the house and was not ஆனால் allowed to go for அழைத்தவர் ministry. உண்மையுள்ளவர். But the Lord who called us faithful. வெளியே கொண்டு வந்துட்டார். At the right time he Lord awake me out. இதெல்லாமே நம்ம சென்டர்ல உள்ள கதை தான் நான் சொல்லிட்டு வரேன். So I am telling all the stories which happened in our center. நம்ம லோக்கல்ஸ்ல உள்ள பிரச்சனை தான். And this is the problem which created in our local எதுக்கு இதை branch. சொல்லுகிறேன்? And why I am telling this? கட்டாயப்படுத்தி அவனுக்காவது அவளுக்காவது கட்டி வைக்காதீங்க. And you should not compel anyone and you should make a marriage to others. மாமியாருக்கு பிடிச்சதுனால பையன் கட்டணும்ங்கிறது கட்டாயம் கிடையாது. So it is not a compulsory because a mother-in-law likes and make it son. வீட்டுக்கு வேலை பார்க்கிறதுக்குன்னு பொண்ணை கல்யாணம் கட்டாதீங்க, அதுக்கு வந்து வேலைக்காரியை வைக்கணும். And if they are working in the family and you should not make marriage to நல்லா them. கவனிச்சுக்கோங்க, வீட்டுல வேலை பார்க்கிறதுக்குன்னு மகனுக்கு கல்யாணம் கட்டி வைக்க கூடாது. And so just to make and work in house and you should not make marriage to your son. ரெண்டாவது, Secondly, மகன் சரியில்லை கல்யாணம் கட்டினா சரியாயிருவான் அப்படின்னு எவனுக்கும் எவளுக்கும் கல்யாணம் கட்டக்கூடாது. and with an intention when the son is not proper and when he get married and he may become proper and with such intention you should not get married to him. விசுவாசிகளின் கவனத்திற்கு, And for this is for the attention of the believers. உங்க வீட்டுல வேலைக்கு ஆள் இல்ல, மாமியாரை பாத்துக்குவாங்க, மாமனாரை பாத்துக்குவாங்க, பிள்ளைகளை கவனிச்சுக்குவாங்க, நல்லா வேலை செய்வா, நல்லா பாடுபடுவா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை கட்டி வைக்காதீங்க. And there is no one to work and they will look after the mother-in-law and father-in-law with such intention and you should not conduct or make marriages. அது பாத்திரம் கழுவுறதுக்கு துணி வைக்கிறதுக்குன்னு ஒரு 2-3 வேலைக்காரியா வச்சுக்கோங்க. And you can keep 2 or 3 servants to wash the vessels and clean the clothes. ரெண்டாவது, And secondly, எந்த காரணத்தை முன்னிட்டும் பணத்தின் நிமித்தமோ இல்லாவிட்டா சொந்தங்கள் நிமித்தம் மார்க்கத்தை விட்டுட்டு போய் கல்யாணத்தை கட்டிட்டு படாத பாடு படாது. and with any such things, reasons, and you should for the sake of the money or for sake of the position and you should not leaving the religion and you should not conduct marriages. பையனோ பொண்ணோ சரியில்லை கல்யாணம் கட்டா சரியாயிருவான் அப்படிங்கிறது 100ல 1 தான் சக்சஸ், 99 ஃபெயிலியர் மாடல் தான். If the son or daughter are not proper when you are conducting marriage to them, out of 100 only 1 was success and 99 was failure. சமீபத்துல ஒரு பையனுக்கு கல்யாணம் கட்டாம இருந்தாங்க, 33 வயசு. ஏமா ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டி வைக்க வேண்டியான்னு நான் கேட்டேன். And recently the boy attained 33 years and asked her mother and you can come get marriage to him. அந்த தாய் நல்ல பதில் சொல்லுச்சு. And the mother replied a good answer. ஐயா இவன் சரி கிடையாது, But the boy is not good. இவனை கல்யாணம் கட்டி வச்ச அந்த பிள்ளைய பாவம் ஒரு பிள்ளைய தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி இருக்கும், அதனால நான் கல்யாணமே இவனா சரியானா கட்டி வைக்கிறேன், இல்லன்னா அவன் திருந்தட்டும் If வரட்டும். he get married and he may spoil the child, the girl, and because it was a thing that he may commit suicide, and so if you become proper, I will இல்லன்னா make அந்த a பிள்ளை marriage வந்து to him. காலத்துக்கு கண்ணீர் வடிப்பா, அந்த கண்ணீருக்கு நான் சிங்காசனத்துக்கு முன்னால பதில் சொல்லணும். And secondly, and he will commit tears before the throne, and I have to answer before the throne. அதனால தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். And so the Lord says, I hate putting away. ஆண்டவர் சொல்றார் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். நீ வந்து எந்த கல்யாணத்தை கட்டுற வரைக்கும் தான் நீ சிந்திக்கணும், கல்யாணம் கட்டின பிறகு அடுத்த பிளான் பண்ணவே கூடாது. And the Lord says, I hate and putting away and before the marriage and you have to do this and for the next plan and you should not put away this. விவாகம் என்கிறது ஒரு உடன்படிக்கை. And this marriage is a covenant. அதை நீ முறிக்கவே முடியாது. And you cannot break it out. முறிக்கவே கூடாது. And you should never break it. ஒரு இடத்துல ஒரு விவாகம் நடந்தது. In one place the marriage was conducted. கொஞ்ச நாள் நல்லா போயிடுச்சு. For some days it was going well. கொஞ்ச நாளுக்கு பிறகு பிரச்சனை வந்துருச்சு. And after some days the problem was created. பிரச்சனை எப்படி போயிடுச்சு? And how the problem was gone? அது இந்த பொண்ணு வந்து அந்த பையன் சரியில்லைங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸை வெளியே கொண்டு வர்றா. And the girl was focusing out that this boy is not good. அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகுது. And she was creating problems and the problem was prolonging. இழுத்து கடைசியில் என்ன பண்ணிட்டா அந்த பொண்ணு? At last and what the girl did? எனக்கு ஃபாரினுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு டக்குன்னு ஐடி ஃபீல்டில் ஜம்ப் பண்ணிட்டா, ஒரே ஓட்டு ஓடிட்டா. And she said, I got a chance to go for foreign and she was immediately jumped into the IT field. இப்ப போய் அவ ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டா. And now she was settled in foreign. இந்த குடும்பம் படாத பாடுபடுது. Now this family was caused in great trouble. கடைசில ஃபாரின்ல இருந்து வர வச்சு. At last and they were sent from foreign. வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினா இவன் சரியில்லைன்னு சொல்லி ஒரு பழிய தூக்கி போட்டா. And she said that and he was not proper and was against some governments. திருப்பி அது ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. And again it became a cause. நானும் போய் அதுல தலையை கொடுத்தாங்க. And I put my heads in that matter. நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனேன். So I went from state to state and solved the problem. அங்க உள்ள சென்டர் பாஸ் நீ வாரியா சால்வ் பண்ணி தரேன்னு சொன்னார். And the center pastor said, will you come and I will solve the problem. நான் போனேன். I went there. அங்க போய் இந்த பையனோட சேர்ந்து வாழுகிறாயா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா முடியாதுன்ட்டா, அவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டு முடியவே முடியாதுன்ட்டா. I started the statement telling, are you having the heart to live with this boy? எனக்கு கம்பெனில நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அதனால நான் பாண்ட் போட்டிருக்கேன் ஃபாரின்ல, நான் போய் அதை முடிச்சிட்டு தான் வருவேன். I made an agreement and bond in the company, only after ending it I can come back. அவன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கான். எனக்கு ஏற்கனவே ஒரு பாண்ட் போட்டிருக்கே அது என்னன்னு கேட்டான். And he asked that already you have made a bond to me and what is the bond about it? அவன் ஐடி தான். And he too was அவன் ஐடி ஃபீல்ட் தான். And he was also an IT field. அவன் நீ கை பிடிச்சு கொடுக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டியே,
அதுக்கு பிறகு இந்த கம்பெனில அக்ரிமெண்ட் போட்டுருக்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த அக்ரிமென்ட்க்கு பதில் சொல்லுனா. So first when you engage my hands with me and you have given an agreement to me and first answer my agreement and then you answer for your agreement in my company. ஆனா அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த பொண்ணை தான் நம்பினாங்களே தவிர மருமகனை நம்பவில்லை. And the parents they trusted only the girl and they did not believe upon the son-in-law. அவ சொன்ன பொய்யை தான் அவங்க நம்பினாங்க. And they are believing on what are the lies she uttered. திருப்பி வந்துட்டா. And she came back. வந்து அதே பையன் இருக்கிற ஊர்லயே தனியா வீடு எடுத்து நான் வாழ்ந்து காட்டுவேன்னா. And after coming back to her house and the same place and she told that and she was taking the place house ஐயோ and the things. அவங்க பட்ட பாடு கொஞ்ச நஞ்ச பாடுல அந்த பையன் வீட்டுக்காரங்க. And the boy's house and they suffered a lot. இவ பொண்ணு பையன் வீட்டுக்காரன் மாதிரி மாறிட்டா அவங்க பொண்ணு வீட்டுக்காரன் மாதிரி மாறிட்டாங்க. And so they have changed like the boy's house and he went into the girl's house. நாட்கள் போனது. And the days are passed. அவ ஐடி ஃபீல்ட்ல பலரோடு பழக ஆரம்பிச்சா. And she started to join with many one in the IT field. ரிப்போர்ட் வந்துச்சு. And the report was delivered. இல்ல என் பிள்ளை அப்படி கிடையாதுன்னா. And the parents said that and my daughter will not be like this. ஒரு நாள் one day டியூட்டி முடிஞ்சு வெளியே வரும்போது and after the end of duty when she came out ஒரு ஆக்சிடென்ட். and she met an accident. அவளும் அவுட் அவ கூட நடந்து வந்த ஐடி ஃபீல்ட்ல உள்ள பையனும் அவுட். ஒரே அடியில ரெண்டு பேரையும் சாமி காலி பண்ணிட்டார். In both vehicle they met an accident and they were both dead on the same spot. எனக்கெல்லாம் அது நான் அடக்கம் பண்ணேன். என்ன பண்றது செத்த அடக்கம் தான் பண்ணணும். And when they die I have to bury and I have conducted the burial service. எதுக்கு இத சொல்றேன்னா தள்ளி விடுதலை வெறுக்கிறேன். I hate putting away. எந்த சூழ்நிலையிலும் ஒரு பொண்ணு ஒரு விவாகத்துக்கு பிறகு அவனை விட்டு பிறகு விலகவே கூடாது. எந்த சகோதரனும் எந்த சூழ்நிலையிலும் மனைவியை தள்ளி விடணும்னு அந்த மைண்ட் வந்துருச்சுனாலே நீ உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறாய். At any situations and you should not have the heart or mind to put away at any situations and wife or husband when they have the mind and you are doing a treachery for the side of the youth spouse. இந்த சத்தியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். And you have to understand this truth clearly. அநேக பெற்றோர்கள் தாம் பையனுக்கும் பொண்ணுக்கும் அப்படியே பாசத்துல நீ அவனை விட்டு வந்துரு நான் பாத்துக்கறேன் நீ செத்து போய்ட்டேன்னா எவன் பாப்பான். So many of the sons and daughters and the parents they were telling that when you die I will look after and after you death and who will look after them. சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். And you have to understand the truth. ஒருவேளை உன் புருஷன் ரட்சிக்கப்படாதவனா இருக்கலாம். And sometime your husband may be unsaved. ரட்சிக்கப்படாதவனை கூட தள்ளி விட கூடாது. And even when they are unsaved and you should not have the mind to put them away. தள்ளி விடுதல்ங்கிறது ரட்சிப்பு இல்லங்கற சப்ஜெக்ட்டே கிடையாது. And putting away and there is no the subject of called salvation. எந்த சூழ்நிலையிலும் அவள் புருஷனோடு ஒப்புரவாக வேண்டும். At any situation they must reconcile with their husband. நீங்க இத குறித்து 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10 11 12 வசனங்கள்ல வீட்ல உட்கார்ந்து படிங்க. And you can read about this in 1 Corinthians chapter 7 verse 10 11 and 12. புருஷன் மனைவியோடு ஒப்புரவாகணும் மனைவி புருஷனோடு ஒப்புரவாகணும் எவ்விதத்தினாலும் அவன் தள்ளி விட கூடாது. And husband must reconcile with wife and wife must reconcile with husband and with any cause and they should not have the mind to put them away. புதுசா ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க வானத்துல இருந்து வந்தது மாதிரி நினைச்சுக்க கூடாது. So when you are newly saved and you should not think that and you have come from another religion. புதுசா ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் பெரிய பாவி நீ ஒரு பெரிய வானத்துல இருந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன்ட்ட பேசுறது இல்ல அவன்ட்ட வாழ்றது இல்ல அவன்ட்ட ஒப்பு கொடுத்து போறது கிடையாது அவனை எதிர்க்கிறது அவனை கோயிலுக்கு வர இப்படி எல்லாம் நீங்க பழகவே கூடாது. இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. So when you come newly and you should not think that and you have come from heaven and they were a sinner and you will not reconcile with them and you should not have this practice with them. முதல்ல புருஷனை தள்ளி விடாதே. And first you should not put away your husband. மனைவியை தள்ளி விடாதே. And you should not put away your wife. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். You must take heed in this matter. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க இந்த விஷயத்துல கவனம் இல்லனா ஒரு நாள் உங்களுடைய குடும்பம் சிதைந்து போய்விடும். After coming to spiritual life and when you are not careful in this matter one day comes and your family will be segregated. பரலோகத்துல போன பிறகு உன் மனைவி எங்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவ நீ? So when you go to heaven when the Lord asks and where is your wife and what will you answer? நான் தள்ளி விட்டேன் அவ போய் இன்னொருத்தனை கட்டிட்டான்னு சொல்லுவியா? And will you say I put her away and she got another marriage? எப்படி சொல்லுவ? And what will you answer? காயின் ஆபேலை கொன்னுட்டான். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டார் உன் சகோதரன் எங்கே? And Cain killed Abel and the Lord asked to him and where is thy brother? அந்த கேள்விக்கு அவன் அப்படியே உருட்டுறான் பதில். And he was just as giving an answer. ஆண்டவர் கேட்பாரு உன் சகோதரன் எங்கே? And the Lord will ask you where is thy brother? உனக்கு இந்த உலகத்துல ஒரு புருஷனை கொடுத்தனே அவன் எங்க? And I have given husband in this world and where is he? இந்த உலகத்துல ஒரு மனைவியை கொடுத்தனே அவள் எங்க? I gave wife in this world and where is she? கேட்ட கேள்விக்கு நீ சிங்காசனத்துக்கு முன்னால பதில் சொல்ல முடிஞ்சா தைரியமா போய் சிங்காசனத்துக்கு முன்னால நில்லு. And if you are able to answer for the answer before the throne and boldly you can stand before the throne. இன்னைக்கு சத்தியத்தை நீங்க சரியா தெய்வீகமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். And you have to understand the truth very clearly in a divine manner. இரண்டாவது தள்ளிவிட
தள்ளிவிடக்கூடாதது எது? And secondly, what are the things that you should not put away? முதியோரின் ஆலோசனையை நீ தள்ளிவிடக்கூடாது. And you should not reject the counsel of the elders. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look unto 1 Kings chapter 12 verse 8, சாலமோனுடைய மகன் வருகிறான். and here the son of Solomon came, அவனுக்கு ராஜரீகம் கிடைக்கிறது. and he got the kingly high place, சிங்காசனம் அவனுக்கு and கிடைக்கிறது. he received the throne, ரெகோபயாமுக்கு எல்லாமே கிடைத்து விட்டது. and for Rehoboam he received everything. எல்லாம் கிடைச்சி ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தின உடனே So when he received everything and when he sat in his throne, சிலர் வந்து அவனிடத்துல சில காரியங்களை பேசுறாங்க. so some came to him and they speak some from him, எங்களுக்கு உதவி செய்யுங்க, and you come and help us, எங்களோட நீங்க வந்து ஒத்துப்போங்க, and you come and you coincide with us, நாங்க சமாதானத்தை விரும்புகிறோம், and we want a peace, எங்களுக்கு சில காரியங்கள் கஷ்டமா இருக்கு, and some matters and we face difficulties, நீங்க எங்களுக்கு சலுகை பண்ணணும், and you come and you must give some information for this, ராஜா தயவு பாராட்டணும், and you must show the favor. ராஜா சின்ன பையன், and king was a small boy, வயசு கம்மி, and he was so young in age, கர்த்தர் அவனை சிங்காசனத்துல கொண்டு வந்து வச்சிட்டாரு. but the Lord set him on the throne. எல்லாம் கிடைச்ச போது But after he received everything, அவங்க பெரியவங்க எல்லாம் வந்து கேட்டா இவன் பார்க்கலாம். so when all the elders asked him and said, okay, we will see, நீங்க போங்க, நான் அடுத்து விசாரிச்சிட்டு சொல்றேன். and you go, I will inquire the matter and I will inform you. இப்ப முதியோரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணான். And now he called all the old men and asked for the counsel. 1 ராஜாக்கள் 12:6 நீங்க இத பார்க்க முடியும். You can see in 1 Kings chapter 12 verse 6. அவன் தன்னுடைய சமூகத்துல நிற்கிற முதியோரோடு ஆலோசனை பண்ணினான். And he consulted with old men who stood before his presence. நீங்க வயசானவங்க இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லித்தாங்கன்னு கேட்டான். And you are old men and you have faced many problems and you must consult or you must convey me and what to have to do further in this matter. அவங்க சொன்னாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். And he said that okay, you can adjust with this matters. அப்படினா ராஜ்யபாரம் நீடித்திருக்கும். And only then and the throne will be acknowledged. தேசத்துல சமாதானம் இருக்கும். And there will be peace in the land. ஒரு இளைப்பாறுதலோடு வாழ்க்கையை கொண்டு போலாம். And we can go on or keep our life with the rest. நம்முடைய ராஜ்யத்துல ஒரு அமைதி இருக்கும். And there will be peace in our kingdom. ஒரு பிரச்சனையும் வராது. And there will not be any problems. இவங்களுக்கு சில காரியங்களை இணங்கி போறதுனால பாவம் கிடையாது. So it is not a sin to go and coincide with such matters. அழகா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. And so beautifully and they have counseled him. இவன் என்ன பண்ணா? So what he did, அத கேட்டுக்கிட்டான். he heard the counsel. அடுத்து கொஞ்ச நேரத்துல அவன் வயசுல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தானுங்க. And after a time the friends of his age he came unto him. அவன் வாலிப பசங்க எல்லாம் வந்தாங்க. And all the young boys came unto him. டேய் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. And this is a problem I faced today. இப்படி சிலர் வந்து சிலர் காரியம் கேக்குறாங்க. And some they were asking some stories like இந்த this. வயசான ஆளுங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன். I consulted with the அவங்க old கொஞ்சம் men. அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்றாங்க. And they said that you must adjust with these matters. நீங்க என்ன சொல்றீங்கன்னு. And what you are saying. அவனுங்க என்ன சொல்லி கொடுத்தானுங்க? And what they also taught him. இந்த அட்ஜஸ்ட்மென்ட்லாம் உதவாது. And this adjustment will not go on straight. ஸ்டார்டிங்லயே நீ டைட் பண்ணிடு. And in the beginning you have to tack this matters. அப்பதான் இவனுங்க எல்லாம் சரியாவானுங்க. And only then and they will be proper or they become right. அப்படியே ட்ரிப் பண்ணி விட்டான். And they have tripped the matters. இப்போ ஒரு வாலிப பையன் போய் வாலிப பையன்ட்ட தன்னுடைய காரியத்தை சொன்னா அவன் அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன செய்வான்? சொல்லி கொடுப்பான். Now when the young boy and go and counsel with the young boy and he will go and tell matters according to his knowledge. அம்னோனுக்கு ஒரு மாம்ச ஆவி வந்தது. And the spirit came inside him. அம்னோனுக்கு ஒரு மாம்சத்தின் ஆவி வந்தது. பேசாத. And for Amnon and this carnal spirit entered him. அவன் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். And he waxed faint and sat down. அதே ஈக்குவல் வயசுல ஒரு பையன் வந்தான். At the same age and another boy came to him. அவனை பத்தி பைபிள்ல சொல்லி இருக்கு மகா தந்திரவாதின்னு சொல்லி. And the Bible says about him and he is a great treasurer. அவன்ட்ட போய் சொன்னா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குடான்னு. And he said that and I have a problem like this. இதுக்கு என்னடா நான் சொல்றேன் பாரு இப்படி இப்படி போ அவளை கேப்சர் பண்ணிடலாம்னு சொல்லி கொடுத்தான். So what I say that if you have desire and when you go in this way and you can capture him. அந்த பையன் சொன்னது தான் அவன் ரொம்ப இன்ட்ரஸ்டா செஞ்சு கடைசில செத்து தான் போனானே தவிர லாபம் ஒண்ணுமே கிடையாது. அடிச்சே கொன்னானுங்க அவனை. And what they consulted and he was doing obeying according to the voice of his boy and he was at last and he was beaten, he was dead. இப்போ போய் அவன் போய் அந்த பையன்கிட்ட ஆலோசனை கேட்டான். And now he went there and asked counsel to those boys. அவங்க சொன்னா அவனுங்க என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா? I know what they told unto him. உங்க அப்பாவுடைய இடுப்பை விட உன் கையுடைய சுண்டு விரல் பெருசுன்னு சொல்றானா. And he said that my little finger the thicker than my father's loins. சாலமோன் எவ்வளவு பெரிய ஞானி. And Solomon and he was a great wise man. அவன் பையன் இப்ப சொல்றான் எங்க அப்பாவுடைய இடுப்பை விட என் சுண்டு விரல் பெருசு ஒருத்தனையும் கிட்ட விட மாட்டான். And he says my little finger shall be thicker than my father's loins. அன்னைக்கு நைட் தான் அவனுக்கு பிடிச்சது சனியா. At that night and there was conflict. அன்னைக்கு நைட்டே கலகம் தேசத்துல பயங்கரமான பிரச்சனை என்ன பண்ணனும்னு இவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. And there was a great trouble and there was a great problem created in the nation the same night. 1 ராஜாக்கள் 12:8 அவன் முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான். In 12:8 of his kings and we can see and he forsook the counsel of the old men. அது அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்தது. And that brought a great failure in his life. இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில பயங்கரமான தோல்வி. And this is a great failure in our life. நீ நடத்திப்புக்காரன்
ஊழியக்காரங்கள்ட்ட ஆலோசனை கேளு. And you have to ask the counsel to the பைபிள்ல உட்கார்ந்து படிச்சு ஆலோசனையை கேளு. You must sit in the Bible, read the Bible, and you must தனிமையில போய் உட்கார்ந்து தேவனிடத்தில் ஆலோசனை கேளு. And you have to sit on the altar and you must ask counsel from உன்னை God. பெத்தெடுத்த தாய் தகப்பன்மார்ட்ட ஆலோசனை கேளு. And you have to receive the counsel from the parent that beget them. உன் கூட படிக்கிற அருந்தவாள்கிட்ட நீ கேட்காத. And you should not go and ask for the counsel and they that are studying with you. அது ஏற்கனவே மொட்டையா சுத்திக்கிட்டு இருக்கு. நீ போய் நீனா அவன் மொத்தமா மொட்டை அடிச்சு விட்டுருவான். And already they are going empty when you go and ask for the counsel and they will empty you completely. வாலிபர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். And all the youths, as you must be very careful in this matter. முதியோர்கள் கூட இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். And even the elders and old men, and you must be very careful in this matter. கல்யாணம் கட்டினவங்க கூட நீங்க வந்து ஆலோசனை பெரியவங்க கிட்ட தான் கேட்கணும். உன் ஈக்குவல் உள்ள ஆள்கிட்ட கேட்டனா என் வீட்ல நல்லா அடிச்சு வச்சிருக்கேன் அப்படிமா. Even they that are married, and you have to get the counsel from the elders, and you should not get the counsel of the same age, because if you so, and they will empty you. நீ வந்து வீட்ல அடிப்ப பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். So when your counsel comes house, and the problems will be increased. ரெண்டு பசங்க பேசிக்கிட்டாங்க. And the two boys, they speak each other. அப்ப அவங்க சொன்னாங்க எங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்றாரான்னு. And he said, my father is torturing me. உடனே அவன் சொன்னான் உங்க அப்பாவை நீ அடிச்சு வளர்க்கலடான்னா. And he said that, and you did not beat your father, and you not grow him up. எப்படி ட்ரிப் ஆயிடுச்சு பாருங்க. And see how the matters was. பையன் கீழ்ப்படியலன்னா என்ன சொல்லி கொடுப்பாங்க? உன் பையனை அடிச்சு ஒழுங்கா வளர்ன்னு. இவன் சொல்லியிருக்கான் உங்க அப்பாவை நீ அடிச்சு வளர்க்கலடான்னு. When the son is not obeying, they used to tell that you did not beat your son, so he was growing in this manner. இதுதான் இளவயது உள்ளவருடைய ஆலோசனை. So these are the counsels of the young men. நம்ம சபையில கூட பையங்க சரியான பையங்களோட தான் சேரணும். திருட்டு பையங்களோட சேரக்கூடாது. Even in a youth boys in our church, and you have to have a good relationship with other boys, and you should not have relationship with the bad boys. Girls spiritual இருக்கிற பொண்ணுங்களோட தான் சேரணும். And girls, and you must have the relationship with only the spiritual girls. இந்த சபையில திருடன் இருப்பான். And there are many thieves in this church. விபச்சாரக்காரன் இருப்பான். And many adulterers in the church. லெட்டர் கொடுக்கறவன் இருப்பான். And they that are giving letters. ஏமாத்துறவன் இருப்பான். And they that are deceiving. பல்லக்காட்டுறவன் இருப்பான். நெட்ல யூஸ் பண்றவன் இருப்பான். செல் இந்த செல்லை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போனவனே எனக்கு அந்த செல் வாங்கி தாமா. And they that are using the cell phones and going on the internet, and they have these habits. முதியோருடைய ஆலோசனையை என்னைக்கு நீ தள்ளி விட்டையோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில உன் ராஜ்ய பாரம் அசைய ஆரம்பிக்க போகிறது. When you rejected the counsel of the elders or old men, and from the time and your life in the kingdom is going to be shaken. குடும்பத்துல உள்ளவங்க கூட உங்களுக்கு பிரச்சனை தேவனுடைய சன்னிதானத்துல போய் உட்கார்ந்து கவுன்சிலிங் கேளு. And they that are in the family, you must seek the presence of God, and you must ask counsel from God. அவருடைய நாமத்துல ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தர். And one of the name of God is, and he is the God of counsel. நான் உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். And I will guide my eyes upon you, I will instruct thee. ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப வர தெரியும். ரொம்ப நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படிதான் செய்வாங்க. And I know many, and what I see, and I will obey accordingly. அதுல நஷ்டம் லாபம்லாம் அவங்க பார்க்கறதில்ல. ஊழியக்காரன் சொல்லிட்டாங்களா ரைட் விடு அது என்னவோ நடக்கட்டும். Whether the profit or loss, and they will not look unto it, and the servant of God said, and they will obey in simplicity. நான் பெங்களூர்ல உள்ள ஒரு விசுவாசியுடைய ஒரு விஷயத்தை சொன்னேன். அவங்க ஒரு வீடு டெடிகேட் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து பாஸ்டர் கேட்டார் இது கடன் வாங்குனியா இல்லையா? And one pastor, ஏய் எலிமி 1.5 மணி நேரம் எலிமி நிக்க வைப்பேன். எவனாவது பேசுனீங்க திருப்பி அவங்க பேரண்ட்ஸ்லாம் அழக்கூடாது. நான் பயங்கர ரஃப்பான ஆளுங்க. இப்படிலாம் நான் இப்படி பார்த்ததே கிடையாது. இங்க வந்துதான் நான் இதை எண்ணெயை போட்டு இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், கடிவாளத்தை போட்டு ஏர் பிரேக் எல்லாம் எவ்வளவு பிடிக்கணுமோ பிடிச்சேன். இல்லைன்னா இவ்வளத்துல இவெல்லாம் அப்படியே சும்மா அட்டென்ஷன்ல உட்காந்துருப்பான். ஏசுவேன்னா அப்படியே உட்காந்துருப்பான். 1.5 மணி நேரம் இப்படியே உட்கார வச்சிருவேன். நான் இப்ப எண்ணெயை பிரேக் அடிச்சு வச்சிருந்ததுனால இவங்க எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருக்கான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஒருத்தர் வீடு கட்டினாரு. And one டெடிகேஷன் முடிஞ்சிருச்சு. And dedication was over. இப்ப பாஸ்டர் கேக்குறாரு கடன் வாங்கி கட்டினியா கர்த்தர் கொடுத்த காசுல கட்டினியா? And when the pastor asked whether you borrowed money and will build the construction, or with the house making unto God. 25 லட்சம் என் காசு தான், 2 லட்சம் தான் கடன். And he said that 25 lakhs is my own money and 2 lakhs is debts. நீங்க என்ன செய்வீங்க? And what will you do? பரவாயில்லையே அப்படிமோ. I'll say okay. அழகா சாப்பிட்டு பாயசம் குடிச்சிட்டு ஜெபிச்சிட்டு அல்லேலூயா போட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு போயிடுவோம். And very beautifully, and we will pray, and we will. நான் கூட அப்படி தாங்க செய்றேன், வேற வழி இல்லாம செஞ்சிட்டு போறேன். So without any way, and I'm also doing like this. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? But you know what happened there? அந்த சீஃப் பாஸ்டர் பட்டார்னு சொல்லிட்டாரு, கடனா வித்து அந்த 2 லட்சம் ரூபாய் கடன் கட்டிரு, மிச்சத்தை வச்சு வேற ஒரு வீடு வாங்கிக்கோன்னு போயிட்டாரு. And suddenly the chief pastor said that, and you have to sell this house, and you must settle the money, and then you can build up or construct another house. அப்படி சொன்னால் நான் செய்வேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்க? Is there anyone who obeys and what they tell like this? ஒரு ஆளு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே கடன்ல தான் நிக்குது. How we can say and everyone was standing in debt? கார் கடனே, and the car is in debt, 2-wheeler லோன், and 2-wheeler in loan. அடுத்து என்னது? இந்தியாவே லோன்ல தான் இருக்குங்கறீங்களா? Are you telling the whole India is in loan? யோசிச்சு பாருங்க.
நமக்கு இன்னைக்கு நடத்திப்புக்காரங்க இல்லாவிட்ட பெரியவருடைய ஆலோசனையை கேட்கறதுக்கு நம்ம மைண்ட் வருதா? And today are we having a mind to hear the counsel of the leaders or to hear the counsel of the servants of God? ஒரு இடத்துல ஒரு சகோதரன் வீடு கட்டுறதுக்காக வந்தார். In one place one guy came to build a house. தன்னுடைய 2 பிளாட்டுக்கு அடுத்து அவர் வீடு கட்டுறதுக்கு தன்னுடைய அண்ணனுக்காக வீடு கட்டுறதுக்கு வந்தார். And he came to build a house for his brother by having the 2 plots. உங்களை பார்த்து பேச வர்றாரு. And he came, I want to speak to you. மரம் வாங்கிட்டேன். I have got a place. பேஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. And I have gone against the foundation. எல்லா ஜன்னல் வேலை எல்லாம் வுட் வர்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. And all the wood works and all the work was over. நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங். So when you come and do a prayer and you can start. சரி வாங்கன்னு சொன்னேன். And he said okay come. அவர் புறப்பட்டு வந்தார். And he came there. எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். And there was a great problem striving in me. இந்த வீடு கட்ட கூடாது. And they should not construct this house. வந்தாரு. And he came. என்னன்னு கேட்டேன். I asked what's the எவ்வளவு செலவழிச்சு கட்டறீங்க? And how you spend money and you have built this construction? நான் ஒன்னு சொல்றேன் உன்னால செய்ய முடியுமா? And can you obey what I say? செய்யலாம். And said okay I do. அந்த வீடு இன்னைக்கு நான் வர மாட்டேன். நான் ஜெபிக்கிறது இல்ல. அந்த வீடு இனிமே கட்ட கூடாது. And I said that I will not come and pray to this house and you cancel this house. அது கட்டலாம். உன் பேர்ல மாறின பிறகு உனக்காக கட்டலாம். And you can construct the house and you have to be nominal and build the house. உங்க அண்ணனுக்கு எவ்வளவு நீ செய்யணும்னு ஆசைப்படுறியோ அந்த இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு வீடு எங்கேயோ போய் வாங்கிக்கோ உன் கிட்ட அவனை விடாதேன்னு சொல்லிட்டேன். And whatever you want to do or what you do for your brother but you should not make him to come near you. அந்த விசுவாசியை அப்படியே ஜெபத்தை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே போய் அன்னைக்கு சாயங்காலமே அண்ணனுக்கு ஒரு வீட பேசி ஒரு காம்பவுண்டோட வாங்கி கையில கொடுத்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு வந்துட்டான். இன்னைக்கு 2 பேரும் பரம எதிரி. And the believer and immediately obeyed what I said and cancelled the prayers and he got another construction house for him and now they become a great enemies. இப்பவும் சொல்லுவாரு அன்னைக்கு நல்ல வேலை தப்பிட்டானே இல்லனா எங்க 2 பேரும் அடுத்தடுத்த வீட்ல உட்கார்ந்து நிஞ்ச வேண்டியதா சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதா. And even today he used to say and it was very good for me because and they were used to sit together and they may quarrel each other. ஆலோசனை எங்க இருந்து வருகிறதுன்னு பாரு. And you must check where the counsel comes from. நீயே சரியில்லை நீ இன்னும் சரியில்லாத ஒருத்தன்ட்ட போய் ஆலோசனை கேட்டேன்னா என்ன பண்ணுவ? So when you are not proper, when you are going to ask a counsel from one who is not proper and how would ஒருத்த மனைவி அடிச்சு துரத்திட்டாங்க. And one have chased wife and by beating him. அவன்ட்ட போய் என் மனைவி இப்படி பண்றான்னு அவனே சொன்னா அவன் என்ன சொல்லி தருவான்? So when you are அடிச்சு துரத்தி விட்டுரு நான் கூட அடிச்சு துரத்துனது தப்புன்னு யோசிக்கிறேன் அடிச்சு கொன்னுட்டா தான் முடிவாகும் அப்படிமா. And when you see the counsel from him that what you say and you will just beat her and send her away because I have better and send her away. இப்படி தான் உனக்கு உன்னுடைய வயதுக்கு ஒத்தவர்களோடு உனக்கு போனினா ஆலோசனை இப்படி தான் கிடைக்கும். And this is how when you are going and ask counsel from your age and you will get the same counsel. மனைவியை தள்ளி விடாதே. And you should not put away your wife. முதியோருடைய ஆலோசனையை தள்ளி விடாதே. And you should not put away the counsel of the elders. இன்னும் ஒரு சிலர் ஊழியக்காரங்களை தள்ளிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு சிலரை மட்டும் தான் பிடிக்கும். அப்படியே ஊழியக்காரங்க லேவியர்கள் எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. And some they are rejecting the servants of God and they are rejecting the Levites and the servants of God. 2 நாளாகமம் 13:9 பார்க்கும் பொழுது And 13:9 of 2 Chronicles அவர்கள் ஆசாரியர்களையும் லேவியரையும் தள்ளிவிட்டு ஜனத்திலே ஈனமானவர்களை ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டார். And they have cast away and this as priests and the Levites and they are taken on the stage of the people and selected unto them. அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்ணனும்னு பாப்பாங்க. So they are thinking that and they want the preaching according to their rituals. அவங்கள கண்டிக்க கூடாது. And they should not be punished. அவங்கள சிட்சிக்க கூடாது. And they should not be chastised. அவங்க செஞ்ச தப்ப சொல்ல கூடாது. And they should not inform what was the mistake they have committed. அப்படியே கன்சாடையாகவே போணும்னு நினைக்கிறாங்க. And they are thinking that they have to go to the eyewash. அப்படி நம்மளால போகவே முடியாது. And I cannot go like this. அப்படி நம்ம போறோம்னு சொன்னா நம்ம தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால போய் நின்னு நான் கணக்கு கொடுக்கணும். So when I go like this and I have to go and account or set an account before the throne of God. பாஸ்டர் ஜான் பால் அடிக்கடி சொல்லுவார். And Pastor John Paul used to say this often. நான் ஊழியர்களுடைய தவறை கண்டுகொண்டு மௌனமாய் இருக்க மாட்டேன். So I will not look into the mistakes of the servants of God and keep silence. அப்படி நான் மௌனமாய் இருந்தால் And if I keep quiet, ஏலியை போல ஒரு நாள் நான் பிடரி முடிந்து சாக வேண்டியது இருக்கும். And I have to break my neck and I have to die like Eli. நான் அப்படி இடம் கொடுக்கவே முடியாது. So I cannot go beyond this space mistakes. அதுபோல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசாரியர்கள் தேவை? And likewise and what kind of priests are needed among you? நல்ல ஆசாரியர்கள் ஆவிக்குரியவர்கள் இவங்க எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. இந்த அத்தை அலைஞ்சு போன கேஸ் எல்லாம் பிடிச்சு வச்சுக்குவாங்க. அந்த அக்கா தான் ரொம்ப பிடிக்கும், அந்த பிரதர் தான் பிடிக்கும், அந்த பாஸ்டர் தான் பிடிக்கும். இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் கடிச்சிட்டே இருப்பான். And they will leave all the good priests and good servants of God but they will catch hold on other servants of God their worst and they will tell this and like this sister and they will get the counsel from ஒரு ஊழியக்காரன் உன்னை நேசிக்கறானா உன்னை சிட்சிப்பான். So when a servant of God loves you and they will chastise you. அவன் உண்மையா நேசிக்கலனா உனக்கு அழகா பட்டர் போட்டுக்கிட்டே இருப்பான். If they truly love you not and they will apply butter to you. அதான் அங்க நடக்கும். And that what happens there. ஒரு ஊழியக்காரன் சபையை நேசிக்கறானா பிரசங்கம் சூட கார சாரமா இருக்கும். If the servant of God loves the congregation and the sermon will be very so hot and it will be very nice. போதக சிட்சையே ஜீவ வழி. And the improvement of instruction and that is the way of life.
ஆபரேஷன் தியேட்டர்ல வந்துட்ட பிறகு கத்தி வைக்க கூடாது, ரத்தம் சிந்த கூடாது, ஐயோ பிடிக்குது வலிக்குதெல்லாம் இல்ல, இது ஆபரேஷன் தியேட்டர் தான். After coming to the operation theater, and you should not say, and they should not hold on the knife, and they should not be shedding of blood, and this is an operation theater. அதனால தான் நான் சுத்திரிப்பு கூட்டத்துல வரும்பொழுது அவிசுவாசிகளையும் புதிய ஆத்துமாக்களையும் கூட்டி வர கூடாதுன்னு சொல்லுவேன். And so when they come to the sanctification meeting, I used to inform them they should not call on the unbelievers and new souls. ஏன்னா ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் மட்டும் தான் அனுமதிக்கப்படுவீர்கள். Because only the patient or admitted in the operation theater. இல்லனா இன்ஃபெக்ஷன் ஆகும், வந்தவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், இருக்கிறவனுக்கு இருக்குதா இல்லையோ, வந்தவன் பாப்பான் ஏங்க அப்பா இப்படி ஆபரேஷனா, அப்பா சோத்திரம் இப்பவே நம்ம ஓடிடுவோம். And or else the infection may attack the newcomers, and so and they will flee away from the operation theater. ஆசாரியர்களை தள்ளி விடாதே. And you should not cast away the priest. உனக்கு ஒரு டைம் வரும், அப்ப நீ ஊழியக்காரனை தேடுவே, கிடைக்க மாட்டான். And when time comes and you will search after the servants of God, and they will not be known to your eyes. யோபுனுடைய விஷயத்துல அவங்க கேக்குறாங்க, இப்போ நீ எந்த பரிசுத்தவான்கிட்ட போய் நிப்ப அப்படினு கேக்குறாங்க. In the matters of Job, and they were asking unto which saint and you will come and stand for him. அவன்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. And such questions were asked to him. யோபுட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. And they asked a question to Job. நீர் எந்த பரிசுத்தவானை இப்பொழுது தேடி கண்டுபிடிப்பீர்? And now which servant of God is sainted you will seek and search after. யோபு 5:1. 5:1 of Job. இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம், பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? பரிசுத்தவான்கள்ல யாரை போய் நோக்கி பாப்ப? எல்லாரையும் தான் வேண்டாம், அவன் வேண்டாம், இவன் வேண்டாம், அவ வேண்டாம், இவன் வேண்டாம் தள்ளிட்டியே. இப்போ உனக்கு வியாதி, ஒரு பிரச்சனை, உனக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்ல, எந்த பரிசுத்தவானை போய் நீ நோக்கி பார்க்க போறேன்னு கேக்குறான். And you have cast away everyone, I don't want this person and that person, and to which of the saints will you thou turn unto him? பரிசுத்தவான்களில் யாரை நீ நோக்கி பார்க்கிறாய்? And to which of the saints and will thou turn? நல்லா பாத்துக்கங்க, உங்களுக்கு ஊழியக்காரங்க தேவை. And you must check well, and you must need of the servant of God. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look into epistle to Hebrews chapter 13, உங்களை நடத்துறவர்களை நோக்கி பாருங்கள். and you have to consider them that leadeth you. 13:7 பாருங்கள். 13:7 of Hebrews. தெய்வ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:17. 17 of Hebrews. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. நீ தூங்குறியோ இல்லையோ, முழிச்சிருக்கிறியோ இல்லையோ, 4 மணிக்கு உன் பேர் இங்க அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். Whether you sleep or you not sleep, and whether you are watchful, but the 4 o'clock praising and your names will be read out here. நீங்க ஒருவேளை வீட்ல தூங்கலாம், ஜெபிக்கலாம், அது நமக்கு தெரியாது. And you may sleep or you may pray in your house, but I do not know. நீங்க விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம், பண்ணாமலும் நீங்க வேற எதுக்கா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். And you can keep praising for the believers, or you can pray for some other points, and you can keep moving. உங்களுடைய ஊழியக்காரங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ அதுவும் தெரியாது. And whether you are praying for your servants of God or not, and do not know. ஆனா ஊழியர்களாகிய மற்ற இந்த ஊழியர்கள் யாரோ பெத்த பிள்ளைகள் 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா உன் பேர்ல லைன்ல விட்டுருவாங்க. And the servants of உன் God, பேர் எங்க போகும்? ஒவ்வொரு பேர் சொல்லி சோத்ரா சோத்ரா, இந்த குடும்பத்துக்கு சோத்ரா 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 சோத்ரா. நான் ஜெபத்துக்கு போனேன்னா ஒரு குடும்பத்துக்கு சோத்திரம் பண்ணா ஒரு 10 தோத்திரமாவது பண்ணிட்டு தான் ஸ்லோ பண்றேன். So when I go and attend the praising for a particular family, I used to offer at least 10 praises. அது ஃபுல், அது ஒரு தம் பிடிச்சு அடிச்சிடுறது. And we have to go in the full straight, and we will play all praises for everyone. நல்ல சத்தமா தோத்திரம் பண்ணிடுறது. And very louder or shout out voice, and we used to praise unto them. அந்த வீட்ல 4 பிள்ளைங்க இருக்கலாம், புருஷன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், ஜெயித்தப்பா இருப்பாரு, பெரியப்பா இருப்பாரு, இழுத்துறது அவ்வளவு பேரையும் அப்படியே ஒரு சோத்திரம் பண்ணி காலையில கொண்டு போய் உன்னுடைய பேர் நினைப்பூட்டுதலாக தேவனுடைய சன்னிதானத்துல போய் நின்றோம். As a remembrance of your family, and your name will be going to the presence of the Lord, and it's rich, and you have to praise the God for all your family members. திருப்பி அவனை நீ வேண்டாம்னு சொன்னீனா என்ன ஆவறது? So when you say I do not want, and what to do for them? அதனால தான் ஊழியர்களை தள்ளி விடாதே. And so I tell you that, and you should not cast out the servants of God. யோபு விஷயத்துல அவங்க கேக்குறாங்க, நீ எல்லாரும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாங்கறியே, பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி இப்ப பார்க்க போறேன்னு கேக்குறான். In the matters of Job, and they asked, and you said that I don't want this person and that person, then about the saints, and whom thou wilt turn unto them. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look unto Proverbs chapter 15 verse 32, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there, புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். புத்திமதியை தள்ளி விடாதே. and you should not refuse the instruction. அப்படியானால் நீ உன் ஆத்துமாவை வெறுக்கிறாய். If so, you are hating your soul. கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். And he that heareth the reproof getteth understanding. ஆண்டவர்ட்ட கேளு.
You must ask him to என்ன God. செய்யணும்னு கேளு. And you must ask him what you must do. பிள்ளைகளுடைய விவாக காரியங்களை நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க. In the matters of your sons and daughters, and you must get a counsel from God. பதில் வரல மௌனமா இருக்குன்னா கர்த்தர்ட்ட போராடு. If there is no reply, if there is silence, and you must strive hard with him. படக்குன்னு அவசரப்பட்டு எங்கயாவது போய் இறங்கி விட்டுறாத. Hastily or urgently, and you should not put them in some other matters. ஆண்டவர்ட்ட கேளு. You must ask him to God. என் பிள்ளை ஊழியத்துக்கு போணுமா? And did my son or daughter must go for ministry? அப்ப அந்த ட்ராக்ல அவனை கொண்டு போங்க. And you must take them in that track. ஆண்டவருடைய பாதையை தேவனுடைய திட்டத்தை நீ முதல்ல விளங்கிக்கோ. In the paths of God, and you must understand the plans of God. தேவனிடத்திலிருந்து உனக்கு புத்திமதி வரணும். And you must get the understanding from God. புத்திமதியை ஆண்டவருடைய புத்திமதிக்கு உன் செவியை சாய்க்கணும். And you must hearken your ears to the counsel of God. ஆண்டவர் உன்கிட்ட பேசணும். The Lord must speak with you. கர்த்தர் உனக்கு சொல்லுகிறதை நீ கேட்கணும். And what the Lord says, and you must obey his voice. புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் ஆத்துமாவை வெறுக்கிறான். And he that hated the counsel of God, and he was hating his own soul. கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். But he that heareth the reproof and get the understanding. சரியான ஒரு புத்திமதி உனக்கு தேவை. And you need a right counsel from God. தேவனிடத்திலிருந்து உனக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். And when you receive the instruction and counsel from God, and your life will be built up. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into 1 Kings chapter 19 verse 10, ஆண்டவருடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்ட ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கலாம். and we can see a group of people and that have cast out the covenant of God. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். இன்னைக்கு अनेक ஜனங்கள் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். And today many people of God, and they have cast out the covenant that they made with God. ஆண்டவருக்கும் உனக்கும் ஒரு உறவு இருக்கு. And there is a relationship between you and God. அதை நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ளணும். And you have to understand in a right manner. ஆண்டவர் அஸ்திவாரமானால் மூளைக்கல்லானால் நீ அதுக்கு மேல உள்ள ஒரு கட்டிடம். If God is a foundation, and if you are cornerstone, and you are the building upon it. ஆண்டவர் மணவாளனானால் நீ மணவாட்டி. If God is a bridegroom, and you are bride. அவர் திராட்சை செடியானால் நீ கொடி. And if he is an agro tree, and you are a branch. அவர் தகப்பனானால் நீ பிள்ளை. And if he is a father, and you are a son. அவர் மேய்ப்பனானால் நீ ஆடு. If he is a shepherd, and you are a sheep. இப்படி உறவு முறை உனக்கும் தேவனுக்கும் अनेक பிணைப்புகள் இருக்கிறது. So in many kinds of relationship are coiled together with you and God. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேயோ So when you are saved, அன்னையிலிருந்து அவர் தன்னுடைய பிள்ளையாக உன்னை அங்கீகரிச்சிடுறார். and from that day, and he accepted you as his own son. அதோடு உன்னோடு பல உடன்படிக்கை பண்றார். And so he was settling up many covenants with you. நீ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடையும் போது, So when you are growing up in spiritual life, நீயும் தேவனோடு பல உடன்படிக்கை பண்ணுகிறாய். and you are making a covenant with God. நான் உண்மையா இருப்பேன். I will be faithful. நான் ஜெபிப்பேன். I will pray. நான் உம்மை பின்பற்றுவேன். And I will follow after you. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த வல்லமையும் என்னை பிரிக்க முடியாது. And nothing can separate me from the love of Christ. அப்ப நீயும் தேவனும் உடன்படிக்கைக்கு உள்ளாகிக் கொள்கிறீர்கள். So in the covenant, and you all go together with God. அவரே உன் சிருஷ்டிகர், அவரே உன் நாயகர். And he is your creator, and he is the husband. அதுக்கு பிறகு உனக்கும் அவருக்கும் எந்தவிதமான பிரிவே கிடையாது. And then after that, there is no separation between you and God. என்ன நடந்தாலும் உனக்கும் அவருக்கு பிரிக்க முடியாது. And whatever comes, and you can nothing can separate you from God. ஆனா இந்த உடன்படிக்கையை தள்ளி விடுகிற ஒரு பழக்கத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்திருந்தார். But the people of Israel, and they had a habit of casting out the covenants. இன்னைக்கு எத்தனை பேர் பிரதிஷ்டையை தள்ளி விட்டீங்க? So how many have cast out or they rejected the தேவனுக்கு consecration? உனக்கு உள்ள ஐக்கியத்தை எத்தனை பேர் தள்ளி விட்டீங்க? And how many have put away the fellowship between you and God? என்னைக்கு ஒரு மனுஷன் பிரதிஷ்டையை விடுறானோ அன்னைக்கு ஜீவனை விடுறான்னு அர்த்தம். So when the man is leaving his consecration, the day he was leaving it or losing his life. பிரதிஷ்டை தான் உன்னையும் தேவனையும் ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கு. And the consecration and made unity with you and God. அவர் உன் கையை பிடிச்சிருக்கார், நீ அவர் கையை பிடிச்சிருக்கிற. And he held your hands, and you have hold your hands of God. அப்ப ரெண்டு பேரும் கையில யாரு ஒரு ஆள் கையை விட்டாலும் உடன்படிக்கை முடிஞ்சு போன கேஸ். And even one was leaving the hands, and the covenant was get over in the time. இன்னைக்கு अनेகர் கைகளை விடுறதுல தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். So many are swiftly working to lose our hands from him. உன்னுடைய உடன்படிக்கை எப்படி இருக்குது? And how is your covenant? ஒரு நாள் நான் ஜெபத்துல இருக்கும்போது, And one day when I was standing in திடீர்னு prayer, ஒரு நாள் எனக்கு ஒரு சத்தம். and I heard a voice. நான் இப்ப சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னால உள்ள சத்தம். I see the voice which I heard before 35 years. சகரியா 9:11 அப்பலாம் எனக்கு பைபிளே தெரியாது அதிகமா. And those are the times I know not about more about Bible. It was the voice that Zechariah chapter 9 verse 11. நான் விசுவாசியா இருக்கும்போது கிடைச்ச ஒரு சத்தம். So this was a voice I heard when I was a believer. நான் சகரியா 9:11 வாசிங்க. 9:11 of Zechariah. உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நான் விடுதலையாக்குவேன் அப்படின்னு ஒரு நாள் இந்த சகரியா 9:11 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. And one day I heard the voice of Zechariah 9:11, by the blood of thy covenant I have sent forth the prisoners out of the pit where there is no water. அன்னைக்கு தான் நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். உடன்படிக்கையின் இரத்தம், And that is the day அதாவது உயிரையே உடன்படிக்கையா வச்சு ஒப்பு கொடுத்தா அவங்களெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்குவேன்னு சொன்னார். And that is the day when I have submitted myself as a covenant before them, and when I was submitted myself, then I will deliver others. தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடைய குடும்பத்தாரை உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால நான் என்ன செய்வேன்?
வெளியே கொண்டு வருவேன். And by the blood of thy covenant and the family members of thee the torrent pit where is no water, I will deliver them out. உனக்கும் தேவனுக்குள்ள உடன்படிக்கை உனக்கு தெரியும். And you know what is the covenant between you and God. வியாதி நேரத்துல, Times of sickness, மரண நேரத்துல, times of death, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள்ல, at the time when you are forsaken, எல்லாரும் உன்னை ஒதுக்கி தள்ளின when நேரத்துல, everyone is rejected and settled you out. கர்த்தரோடு நீ நெருங்கி வந்த பொழுது தேவனும் நீயும் பண்ண உடன்படிக்கை உனக்கு ஞாபகத்துல இருக்கும். And you may remember the covenant that you made with God when you drawn closer to God. ஆனால் சூழ்நிலைகள் மாறின பொழுது, But when the situations are changed, இளைப்பாறுதலும் செழிப்பும் வந்த பொழுது, but when you receive the peace and rest and சமாதானமும் prosperity, நிம்மதியும் வந்த பொழுது, when you got the peace and rest, நீ அந்த உடன்படிக்கையை தள்ளிவிட்டாய். and you have cast out the covenant, தள்ளிவிடாதே. you should not put away, புருஷனையோ மனைவியோ தள்ளிவிடாதே. and you should not put away your husband or wife, முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிடாதே. and you should not reject the counsel of old men, புத்திமதியை தள்ளிவிடாதே. and you should not reject the counsel of the saints, ஆவிக்குரிய ஊழியர்களை தள்ளிவிடாதே. and you should not reject the servants of God, the spiritual தேவனோடு leaders, பண்ணின உடன்படிக்கையை தள்ளிவிடாதே. and you should not cast out the covenant which you made with God. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 7:8 of Mark. மார்க்கு 7:8. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். இங்கே தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டார்கள். And here they put aside the commandment ஆனா of God, பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறார்கள். but they hold the traditions of men. நல்லா கவனிங்க, இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு ஜாதி பாரம்பரியம், உன்னுடைய சமுதாய பாரம்பரியம், உன்னுடைய ஊர் பாரம்பரியம் எல்லாத்தையும் விட்டு நீ வெளியே வரணும். And after coming to this religion, you must come out of your traditions, of your caste, of your men and of your place. இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு பல பாரம்பரியங்கள்லாம் இருக்கு. Even today our people and they hold on many traditions. இந்த விஷயத்துல நீங்க வெளியே வரலன்னு சொன்னா நீ தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறாய். And when you are not coming out of these matters and you are rejecting the counsel or commandment of God. ஒருவேளை நீங்க குடும்பத்துல ஒரே ஆளா இருக்கலாம். And perhaps you may be the one family member. அதுக்கெல்லாம் கர்த்தர்ட்ட நீங்க கேட்கணும். And you must ask unto God. அந்த நேரத்துல அந்த பாரம்பரியத்துல இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். At that time the Lord will take you out of the traditions. ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன்? And what kind of man is Abraham? விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற மனுஷனா இருந்தான்னு சரித்திரம் சொல்லுகிறது. And the history says and he was the one who create or mold of the images or idols. விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவன், விக்கிரகத்தை வழிபடுகிறவன். And he is the one who create idols and worship the idols. ஆனால் நடந்தது என்ன? But you know what happened? சுத்தமா விக்கிரகத்தை வெறுத்து கர்த்தரை நம்பினான். And completely he hated all the idols and he desired God. மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். And the Lord appeared unto him. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு And சொன்னாரு. the Lord says I am he I was. அதுக்கு பிறகு அந்த பாரம்பரியமே அவன்ட கிடையவே கிடையாது. Then after that there were no more traditions for him. உங்கள யாருக்காவது அப்படி பாரம்பரியம் இருக்கா? Is there any traditions found in you? நம்ம பெண்டெகாஸ்ட்ல கூட சில பாரம்பரியங்கள்லாம் இருக்குங்க. Even in our Pentecost there are some traditions. வன்னு நீங்க வேண்டாம், அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தும்போது தலைய உள்ள வை கால உள்ள வைமா. So no, don't want to see anything. When they were taking the body into ambulance, they used to tell and keep the body the head part in this way or leg in this side. ஆம்புலன்ஸ்ல தலை உள்ள போனானா கால் உள்ள போனானா என்ன பரலோகத்துக்கு உள்ள போயிட்டு இருக்க. In ambulance and whatever can go inside is that account go to heaven. இந்த கிழக்கு மேற்கு திசை பார்க்கிறது, சனி மூலை பார்க்கிறது, ஈசான மூலை பார்க்கிறது, இவங்க எல்லாம் பைபிள் தூக்குறதுக்கு லாயக்கு கிடையாது. And all the seeing all this astrologies and zodiacs and signs and directions and that nothing will coincide with the Bible. எல்லா பாரம்பரியத்துக்கு நீ மரிச்சிருக்கணும். And you have to die for all the traditions. ஒரு சில கல்லு வச்சு செங்கல் வச்சு ஜெபிங்க பாஸ்டர். And some used to keep the bricks and they asked to pray for it. ஒரு இடத்துல நான் போனேன், 3 செங்கல் வச்சு ஜெபிச்சிருங்க. In some one place and they placed 3 bricks and they asked me to pray. என்னத்துக்கு? I asked what? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. And he said Father, Son and Holy Ghost. 3ன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, 3ன்னா ஆவி ஆத்மா சரீரம், 3ன்னா புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். என்னத்தையாவது 3 இந்த ஒவ்வொன்னுக்கும் அம்மா என்பது 3 எழுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பானுங்க. Father, Son, Holy Ghost, Spirit, Soul and Body, and they used to say new heaven, new earth and new Jerusalem. தப்பு. And therefore all the 3 and give some பாரம்பரியத்துக்கு நீ மரிக்கணும். தேவனுடைய கட்டளையை எப்ப தள்ளி விடுறியோ அப்ப நீ பாரம்பரியத்துக்கு உயிர் கொடுக்கறாய். You have to die for all the traditions and when you are following the traditions and you are transgressing the commandment of God. எங்க ஊர்ல இப்படி தான் பழக்கம். So if we are having the practice in our place. இந்த கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா பழமா தூக்கிட்டு போவாங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன், என் கூட தான் வேன்ல வந்தாங்க. இவன் எங்க இந்த தாம்பழத்தெல்லாம் வச்சிருந்தான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. He came with me in the van. I don't know whether he got all these plates. தஞ்சாவூர்ல இருந்து நாசரேத்துக்கு போயிருக்க ஒரு கல்யாணத்துக்கு. So we went to from Tanjore we went to Nazareth for a marriage. அங்க இறங்கின உடனே மண்டபத்துல இறங்கிட்டாங்க. So when we get down and they entered into the mahal. என் கூட தான் அவ்வளவு விசுவாசி உட்கார்ந்திருந்தான். And all the believers sat with me. இறங்கின உடனே பாத்தீங்கன்னா நான் முன்னால போறேன், பின்னால எல்லா சகோதரிகளும் பழமா தூக்கிட்டு எங்க இந்த அதுக்குள்ள கடைக்கு எங்க போனாங்கன்னு பார்த்தா வண்டியில தான் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. So when I'm going front and I can see all the sisters and they were taking all the fruits in the plates. I don't know whether they got and they got it when they were coming back. உலக பிரகாரமான எந்த பாரம்பரியத்துக்கும் நீ மரிக்கணும். And you have to die for every fashions of this world and traditions of this world. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to spiritual life. ஒருவேளை நீ பாரம்பரியத்துக்கு நீ இடம் கொடுக்கலாம், ஆனா பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு அவர்கள்
பாரம்பரியத்துக்கு இடம் கொடுத்தார்கள். Perhaps you may give or room for the traditions of this world. The Bible says that, and they have rejected the commandment of God and they hold on the traditions of this world. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும். So in every place and there will be different traditions நீ followed. கர்த்தருக்குள்ள வந்துட்ட பிறகு வசனம் மட்டும்தான் உனக்கு ஜீவன். When you come to the Lord and only the word of God should be enough to you. கிழக்கு மேற்கு தெற்கு இதெல்லாம் பார்க்கவே கூடாது. And you should not see all the direction east west and north and south. ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போனா So in one place when I visited to go and pray for a அங்க house. அந்த இன்ஜினியர் கேக்குறான் ஏன் வாஸ்து செய்ய கூடாது? And the engineer asked, and no, why should not do all this rituals? நான் சொன்னேன் நாங்க செய்யறது இல்ல. And I said that, and we do not follow this. உங்களுக்கு தெரியுமான்னு I asked, do you know this? என்னன்னு I asked what? வாஸ்துங்கற கான்செப்ட் பைபிள்ல இருந்தாங்க வந்துச்சுன்னா. So the concept of vastu they come from Bible. என்னடா புதுசா சொல்றேன்னு கேட்டேன். I asked what you are telling newly. நீங்க போய் படிச்சு பாருங்க உங்க பைபிளை. You go and read in your Bible. தேவாலயத்தை கர்த்தர் கட்டும் பொழுது இங்கே ஜன்னல் இருப்பதாக அதுக்கு நேராக அங்கே ஜன்னல் இருப்பா. இது என்னது? அதான் வாஸ்து அப்படினா. And I said that when the Lord is constructing the temple of God, he said that, and they must place the window straight to the other window. பைபிள்ல இருந்து தான் அது வந்திருக்கு. அதனால அப்படி தான் பண்ணணும். So this comes from Bible, and so we have to do accordingly. என்ன வாஸ்து பார்த்தாலும் அந்த வீட்டுல சாகரவன் சாகரதா செய்யறான், அந்த வீட்டுல தூக்கு போடத்தான் செய்யறான். என்ன பண்ணாலும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. And whatever vastu according to that, and they built a house, and whatever things have to happen, and whatever who commit suicide. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு பாரம்பரியத்தை நீ தள்ளணும். தேவனுடைய ஆலோசனையை தள்ளக்கூடாது. After coming to the spiritual தேவனுடைய life, கட்டளையை நீ தள்ளக்கூடாது. after coming to the spiritual life, and you have to cast out the traditions, and you should not cast out the commandment of God. லூக்கா 7:30 பார்க்கும் பொழுது, When we look at the 7:30 of Luke, லூக்கா 7:30 7:30 of Luke. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். They have rejected the counsel of God. தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்லுது? And what the counsel of God says, நீ ஞானஸ்நானம் எடு. and you must take water baptism. தேவ சமூகத்துக்கு போ. You must come to the presence of God. சரியான நேரத்துக்கு போ. And you must go at the punctual time. தேவன் உனக்காக வெயிட் பண்றாரு. And the Lord is waiting for you. நீங்க 8:55 நம்ம பாட்டு ஸ்டார்ட் பண்றோம். 8:55 we are initiating our song. ஆனா சரியான விதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாஸ்டர் கே ஸ்டீபன் அடையார்ல இருந்தார். இவங்க எல்லாமே 15 நிமிஷத்துக்கு முன்னாலே எங்க போய் உட்கார்ந்துக்குவாங்க? மீட்டிங்ல போய் உட்கார்ந்துக்குவாங்க. When you see and Center Pastor K Stephen, and you can see, and they will go pray for 15 minutes and they will attend the meeting hall. ஏன்னா ஷார்ப் டயத்துல யார் வந்துருவா? சமாரியா ஸ்திரீ கணத்தண்டை போறதுக்கு முன்னாலேயே யார் உட்கார்ந்திருந்தான்னு சொல்றாங்க? இயேசு அங்க உட்கார்ந்திருந்தார். And Jesus sat near the wall, and where the Samaritan woman before she goes, and she was waiting there. அவளுடைய தாகத்தை தீர்க்க, அவளுடைய வாழ்க்கையை மாற்ற, அவளை விசாரிக்க எல்லா சீடர்களையும் அனுப்பி விட்டுட்டு அவள்கிட்ட பப்ளிக்ல கேட்டா அசிங்கமாயிடுவா, அவ வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், சீடர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அழகா தனியா அவர் ஏற்கனவே இவ வர்றதுக்கு முன்னால எங்க உட்கார்ந்திருந்தாரு? யாக்கோபின் கிணற்றருகே அவர் உட்கார்ந்திருந்தார். To quench the thirst of her, to save her, and to solve all the problems, and the Lord sat near the Jacob's well, and set away all the disciples, because we were asked before anyone, and he may put in shame, and she was sitting privately before her. இன்னைக்கு பாவம் செய்யும்போது யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. When you are committing sins, and they will not ask to anyone. சிகரெட் குடிக்கும்போது மனைவிட்ட சொல்லிட்டா குடிக்கிறான். And when they are smoking, when they are asking to the தப்பு wife, பண்ணும் போதெல்லாம் மனைவி புருஷன்ட்ட சொல்ல மாட்டாங்க, புருஷன் மனைவிட்ட சொல்ல மாட்டாங்க, பையங்க அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டாங்க, அம்மா அப்பா பிள்ளைகள்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஞானஸ்நானம் அப்படினா போதும் எங்க வீட்டுக்காரட்ட கேட்க வேண்டும். when they commit mistakes, and they will not get permission from any of the family members, but when the time of water baptism, and they used to ask, I want to get to receive the permission நாங்கள் from my குடும்பமாய் husband, எடுக்க வேண்டும். and we have to take as a family. அவன் ரட்சிக்கவே படல, குடும்பமா எடுக்கணும். இன்னொரு 40 வருஷம் கழிச்சு தான் நீ எடுக்கணும். And he was not saved, and it will take only 40 years of time, and he will be saved, then you have to take water இப்பொழுது நீ baptism. தாமதிக்கிறது என்ன? And now why you delay now? தேவ ஆலோசனை நீ ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லுது. ஆனா உன் ஆலோசனை உன் அறிவு என்ன சொல்லுது? அவங்க எல்லாம் வரட்டும் இவங்க எல்லாம் வரட்டும் இழுத்துக்கிட்டே போகும். நீ பாவத்தோடு பாவத்தை கூட்டுறதுக்கு தான் டைம் கேக்குற. And counsel of God says that you have to take water baptism, but what your counsel says that, and you want to delay because, and you are telling that, and they will get permission from them. 1 தீமோத்தேயு 1:19 1:19 of 1 Timothy. 1 தீமோத்தேயு 1:19 இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். சிலர் நல்மனசாட்சியை தள்ளி விடுகிறார்கள். And some they are rejecting the good conscience. என்ன பண்ணாலும் இந்த மனசாட்சிங்கிறது அப்பப்ப பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். So whatever you do, the conscience will keep beating. அது எப்படியாவது உன்னை குத்தும். And it will somehow prick you. ஆனா என்ன செய்றோம்? But what we are இந்த doing, மனசாட்சியை தள்ளி விட்டுறோம். but we are putting away the conscience. நல்மனசாட்சியை தள்ளி விட்டு விசுவாசத்தை விட்டுறோம். And we are putting away the whole conscience, and we are leaving our எப்ப faith. நல்மனசாட்சி கெட்டு போதோ அப்ப விசுவாச ஜீவியம் நஷ்டப்படும். Whenever good conscience
conscience is corrupted, our life of faith is also உன்னுடைய corrupted. விசுவாசத்தின் நல்மனசாட்சியை நீ தள்ளவே கூடாது. And you should not put away your conscience, a good conscience, your faith life. மனசாட்சி சூடு உண்டாகும் பொழுது நீ பொய்யனாய் மாறுவாய் என்று தீமோத்தேயுவிலே சொல்லி And இருக்கிறார். Timothy has said that, and when your conscience become lying and becomes a hot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்னைக்கு எத்தனை பேர் நல்மனசாட்சியை தள்ளிடுறீங்க? Even today, how many are casting or rejecting your good conscience? இன்னைக்கு கூட சில திருடர்கள் பொய் சொல்லிடுறாங்க. Even today, many thieves and they are uttering lies. அவங்கள போலீஸ் என்ன பண்ணுது? And what the policemen are doing with அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. And even for that, and they got a mission. அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின். And there is a mission to identify whether they are telling the truth or not. உண்மை கண்டறியும் ஒரு கருவி இருக்கு. And there is an instrument to identify the truth. அவன் அப்படியே மயக்க நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இந்த மிஷினை வச்சு ஆபரேட் பண்றான். அவனுக்குள்ள உண்மை அது பொய்யா உண்மையான்னு வழிய இவனை பேச வைக்கிறான். And they will took them to their unconscious state and they will ask them to speak and to identify whether he utter the truth or not. நம்மால் இந்த மிஷின் எல்லாம் சாப்பிட்டுருவான். So our people and they will swallow this machine. அதெல்லாம் எத்தனை மிஷின் மாட்டினாலும் பொய் சொல்லிட்டான்னா பொய்யில நின்னே செத்துருவானே தவிர விட்டே கொடுக்க மாட்டான். And when they are given these machines and whatever lies they utter and they will stand for the lies and they will tell the death and they will tell the lies. உன்னுடைய மனசாட்சி எப்படி இருக்கு? And how is your conscience? உன்னுடைய மனசாட்சி பரிசுத்தமா இருக்கா? Is your conscience found holy? சுத்த மனசாட்சியா இருக்கா? Is it with a pure conscience? நல் மனசாட்சியா இருக்கா? Or it is a good conscience? உன் மனசாட்சியை நீ தள்ளி விடாத. And you should not put away your conscience. அந்த மனசாட்சி உன்னோடு இடைபடும். And your conscience will deal with you. தாவீது சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்த பொழுது அவனுடைய மனது அடித்துக்கொண்டே இருந்தது. So when the David had cut off the hem of the garments of the Saul and his heart started to beat in him. நாட்கள் போனபோது When the days are past. இந்த மனசாட்சி செத்து போயிடுச்சு. And this conscience died. அடுத்தவன் மனைவி எடுத்து அவனை அந்த புருஷனை கொன்ன பிறகு கூட அவன் மனசுல என்ன செய்யல? வாதிப்பு இல்ல. ஏன்னா நல்மனசாட்சியை அவன் தள்ளி விட்டான். And because he had put away the good conscience and even after he was sticking of the wife and was beaten away and there was no conscience found in him. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, 1 ராஜாக்கள் 14:9 பார்க்கும் பொழுது when we look into 49 of his kings கர்த்தரையே தள்ளி விடுகிறார்கள். and they are rejecting the Lord. எப்படி? கடவுளே வேண்டாம். I don't want God. வாசிங்க. உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய்னு கர்த்தர் சொல்றார். The Lord says, and thou hast cast me behind thy back. இன்னைக்கு अनेகர் கர்த்தரையே தள்ளி விடுறாங்க. Even today many are rejecting the Lord. ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கால. In one place a Christian meeting or association was conducted in South அப்ப Africa. காந்தி அந்த தேசத்துல இருந்தார். So he was in the day where there were protests. அப்ப காந்திக்கு திடீர்னு டைம் போல அந்த கிறிஸ்டியன் மீட்டிங் போலாமே அப்படினு புறப்பட்டு போனார். And the Gandhi was departed to the Christian meeting because at the time was not having it. அங்க போனபோது When he attended the meeting வாசல்ல அவரை நிப்பாட்டிட்டாங்க. and they made him stand before the gates என்ன எங்க போறேன்னு கேட்டாங்க. and asked where you are going. நான் உள்ள போறேன்னாரு. He said, I want to go inside the meeting. உள்ள போறியா? Are you going to enter inside? கருப்பர்களுக்கு இங்க இடம் கிடையாது, வெளிய போன்னு சொல்றாங்க. And there is no place for the people there black in complexion. எப்படி இருக்கும்? And see how it would be. இல்ல கிறிஸ்டியன் மீட்டிங் சொன்னாங்க. They said it is a Christian meeting. அதான் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னாங்க. And so they said, and there is no room for you. அவர் எப்படி அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு கொஞ்ச தூரம் போய் தள்ளி நின்னாரா? And he lay aside or stood aside near the entrance. கிறிஸ்டியன்ல ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு சொல்லுவாங்கல. And they used to say, and there is no oppression for the Christian. Black and white கிடையாதுன்னு And சொல்லுவாங்கல. they used to say there is no black and white. அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது So when he was thinking like this, ஒருத்தர் வந்தாராம். and one person came. என்ன இங்க நிக்கிறீங்கன்னாரு. And why you are standing here? இல்ல Asked. கிறிஸ்டியன் மீட்டிங்னு சொன்னாங்க, அத வந்தேன், ஆனா உள்ள விட மாட்டேன்டா. They told me that there is a Christian meeting but they are not allowing me inside. அவர் சொன்னாராம். And he replied, என்னையே உள்ள விடல, உன்னை எப்படி உள்ள விடுவாங்க? and they did not allow me and how they will allow you? திரும்பி பார்த்தா ஆளை காணோம். When you look back and he was not there. திரும்பி பார்த்தா யாரை காணோம்? ஆளை காணோம். When you turn back and வந்தது யாரு? you know who came? இயேசு சொன்னாரு, நான் என்னையவே உள்ள விட மாட்டேங்கறானுங்க, உன்னை எப்படி விடுவாங்க? And Jesus said that they were not allowing me inside. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா கைத்தட்டல், பாட்டு, வர்ஷிப் அரே அமர்கலமா போயிட்டு இருக்கு. யார் இல்லங்க? கர்த்தரை வெளியே விட்டுட்டு இவங்க எல்லாம் உள்ள ஒரே அல்லேலூயா ஆமென். அதே மாதிரி अनेक ஊழியர்கள் விசுவாசிகளோட யார் இல்ல, கர்த்தர் இல்ல. கர்த்தரை தள்ளி விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு ஆமென் போட்டு போயிட்டு இருக்காங்க. And they were shouting and they were singing songs and they were putting the God aside down and but many of the believers and servants of God and there is no God with them and still they were celebrating and they were worshiping God. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும் பொழுது When you see in the gospel to Saint Luke, அவர்கள் ஊருக்கு புறம்பே அவரை தள்ளி விட்டார்கள். and they put him aside of the place. அவரை எப்படியாவது கொல்லணும்னு பார்க்கறாங்க. And they somehow they are threatening to kill him. லூக்கா 4:29. 4:29 of Luke.
எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு எப்படி அவரை தள்ளி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. So now they are having the plan to யாரு? cast him out. தேவகுமாரன், And he is the son of God, சிலுவை சுமக்க வந்தவர், and the one who came to bear the cross. அவரை கொண்டு போய் தள்ளி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். And they are getting ready to cast him out. நீ கர்த்தரை உன் வாழ்வை விட்டு தள்ளி விடாதே. And you should not cast or thrust God out of your life. எசேக்கியேல் 23:35. 23:35 of Ezekiel. ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், என்னை நீ மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளி விட்டாய். And you have forgotten me and you have put me aside. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தள்ளிவிடக் கூடாததை முதலாவது பார்க்கிறோம். And first of all, see, we have seen and what are the things that we should not put aside. உன்னுடைய தாய் தகப்பனை தள்ளி விட்டுறாத. And you should not cast away your father and உன்னுடைய mother. புருஷனையோ மனைவியோ தள்ளி விடாத. And you should not put away your husband or wife. முதியோருடைய ஆலோசனையை தள்ளி விடாத. And you should not put away the counsel of the old men. கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை தள்ளி விடாதே. And you should not put away the counsel that you made with God. ஆவிக்குரிய ஊழியர்களை தள்ளி விடாதே. And you should not cast away the spiritual leaders. புத்திமதியை தள்ளி விடாதே. And you should not cast away the தேவனுடைய instruction. கட்டளை, தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடாதே. And put away not the commandment of God and commandments of தேவன் God. உனக்குள்ள வச்சிருக்கிற சென்சார் ஆகிய நல்மனசாட்சியை தள்ளி விடாதே. And you should not lay aside the pure conscience the Lord kept as a censor in you. உன்னை அழைத்த தேவனை தள்ளி விடாதே. And you should not cast away the Lord who called you. தள்ளி விட வேண்டியது எது? And what are the things that you have to lay aside? எபிரேயர் 12:1 நாம் தொடக்கத்தில் அந்த கீவேர்ட்ஸ்க்கு வருவோம். Let us come back to the key verse, chapter 12 verse 1 of 4 Hebrews. காரியத்தை நீ தள்ளி விடணும். And 4 matters you must lay aside. 1 எபிரேயர் 12:1. And one is 12:1 of Hebrews. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம். Looking unto Jesus, the author and finisher of our faith, and we have let aside every weight and sin which doth easily beset us, and has run with patience the race that is set before us. நீ பாவத்துக்கு மரித்தவனாக இருக்கலாம். And you may be the one who died for the sins. பாவத்தை எதிர்க்கிறவனாக And இருக்கலாம். you may be the one who resists the sin. பாவத்தோடு போர் செய்கிறவனாக இருக்கலாம். Or you may be the one who warred against the sin. ஆனாலும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பாவம் உன்னோடு நெருக்கிக்கிட்டே இருக்கும். நீ Till you are staying in this earth and this sin may come near you. எப்படியாவது நீ வாய்ப்பு கொடுக்கணும்ங்கிறதுக்காக அது உன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். And it will come and knock your door and somehow to give chance for the sins. ஆதியாகமத்துல என்ன சொல்லிருக்கு? What it is said in Genesis? ஜெனிசிஸ்ல என்ன சொல்லிருக்கு? பாவம் எங்க இருக்கும்? வாசப்படியிலேயே வெயிட்டிங்ல இருக்கும். And the sin will wait in your doors. வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. And it is even staying in the நீ house. வெளியே போகும்போது கூடயே வந்துரும். வாசப்படியில வெயிட்டிங்ல இருக்கும் It செருப்பு மாதிரி. stays in the doorsteps like a slipper. When you go out, it will come with you. ஒரு செருப்பு மாதிரி இருக்கும், இல்ல ஒரு நாய் மாதிரி வாசல்லே உட்கார்ந்திருக்கும். So like a slipper, like a dog, it sits near the door of the இது house. உன்னை நெருக்குகிற சக்தி. And these are the powers that come உன்னை and attract you. நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரம். And all the sins and all the weight that is laid aside you. இரண்டாவது பாரம். And secondly, weight. நீ ஒண்ணுமே உலகத்துல வேண்டாம், அல்லேலூயா, இப்போ வந்தா நான் வருகையில போயிடுவேன். ஆனா உனக்கு இருக்கிற பாரம் கர்த்தருக்கு தெரியும். Only all the burdens that you contain, and the Lord knows all your burdens and weight. பிள்ளைன்னா இப்ப பிள்ளை தான் உனக்கு பெரிய சிலுவையாய் So போயிட்டான். now your children, and you are thinking that your children become a great cross for you. புருஷன் அவன் பின்னாலே போய் கடைசில அவனே சிலுவையா And மாறிட்டான். following after your husband, and now he became a cross to you. மனைவின்னு போனா கடைசில அவ பெரிய இரும்பு சிலுவையா மாறி, மர சிலுவை இல்ல இரும்பு சிலுவையா மாறி. And going behind your wife, and she become not a wooden cross, and she become iron cross for you. பிசினஸ்னு பார்த்தா பிசினஸ் இப்போ உனக்கு பெரிய வெங்கல சிலுவையா மாறி போச்சு. And going after the business, and now the business became a great cross for you. இப்போ ஒண்ணு உன்னுடைய பாரம் உன்னை போட்டு அழுத்துது. Now all these weights and burdens are pressing you. என்ன பண்ணனும் உனக்கு இன்னைக்கு தெரியல. And you do not know what to do with it. ஆனா பரலோகத்துக்கு போணும்னா நீ இந்த ரெண்டையும் தள்ளணும். But when you need to go or reach to heaven, and you must lay aside these two உன்னை things. நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிடு. And you have to lay aside every sin and every weight that come near you. உன்னை நெருக்க விடாத. And you should not allow you to come உன்னை closer to நெருங்கி you. வர்றதுக்கு விடாத. And you should not come to come closer அது to you. வசனத்தை நெருக்கும். And it might come and it may choke the word of அபிஷேகத்தை God. நெருக்கும். It may choke the word of God. கிறிஸ்துவுக்குள்ளான உன்னுடைய அன்பை நெருக்கும். It must come and choke the love of Christ in you. தேவ சமூகத்துல இருக்க விடாம உன்னை நெருக்கும். And it will not allow you to stay in the presence of God and choke you out. நீங்க வேற ஒண்ணு வேண்டாம். I don't want to do anything. மனுஷனுடைய முதுகு தண்டு வழியா எத்தனையோ நரம்புகள் எங்க போகுது? உடம்புக்குள்ள நுழையுது. In the backbone of man, and many nerves are contained in it. இப்ப अनेகர் பேக் பெயின் அது ஒரு இப்ப புதுசா ஒரு ஹைடெக் வியாதியா மாறிடுச்சு. And many are saying that back pain and it become a high tech sickness. அதுக்கு ஒரு பெல்ட் போட்டுக்குவாங்க. பரியாசம் பண்ற நினைச்சறாங்க, தப்பா நினைச்சறாங்க. அந்த வேதனையை தான் சொல்ல வர்றேன். நீங்க யாராவது பத்தியா பாஸ்டர் வந்து பேக் பெயின் அவருக்கு இல்லங்கறனால நம்மள மெண்டல் ஆக்குறாருன்னு நினைக்க கூடாது. And they wear the back belts for it. அது நீங்க டாக்டர்ஸ்ட்ட கேட்டிங்கனா அந்த டிஸ்க்குள்ள அந்த நரம்பு நெஞ்சிக்குதே,
ஒரு அழுத்தம் தான். லைட்டா அழுத்தும் போது உனக்கு உயிரே போயிடுங்க. So when it gives a like pressing in your nerves and the back and it gives a great pain to you. அந்த ஒரு லேசா அந்த ரத்த நாளம் மாதிரி போற அந்த நரம்பை என்ன செய்யும், அப்படி லைட்டா ஒரு பல்ஜ் பண்ணிடுச்சுன்னா போதும், உடனே நீ செத்து போற மாதிரி கத்தி கூச்சல் போட்டு உட்கார்ந்த எழும்ப முடியாது, எழும்புனா உட்கார முடியாது. அப்படி ஒரு நிலவரத்துக்கு உன்னை தள்ளிடும். The nerve cells when it gets a slight bulging and you cannot contain the pain and you are able to tackle the pain and it gives a great pain to you, you cannot sit or you cannot stand. அதுக்கு தான் காலையில கொஞ்ச நேரம் முழங்கால் போடுன்னு சொல்றேன், மத்தியானம் முழங்கால் போடுங்கறேன். காதிரிபுடத்துல முழங்கால் போட்டு ஆவியில் நரம்பு இந்த எலும்பு நரம்பெல்லாம் கரெக்ட்டா போய் அங்கங்க செட் ஆகிடும். So that's what I'm asking you to tarry or stand on knees in the morning prayers and tarrying meetings in other during the time of anointing, but you are not able to stand on knees. If you do so and all your nerves and all your cells become right. நீ காலையில எந்திரிச்சு எந்த எக்சர்சைஸ் வேண்டாம், ட்ரெட்மில்ல தட குப்புற தலகுயில உளுந்து ஓடி ஓடி குப்புற உளுந்து டமால் டிமால் உளலாம் வேண்டாம். You don't have to have any physical exercise in the morning. பாதி பேர் வெளியே ஓடுறதுக்கு வெக்கப்பட்டு எதுல ஓடிட்டு இருக்கான், வீட்டுல மில்ல ட்ரெட்மில்ல ஓடிட்டே இருக்கான். அதுக்கு ஸ்பீடை கூட்டுவான், தள்ள குப்புற தூக்கி அடிக்கும் பாருங்க, உளுந்துட்டு திருப்பி எந்திரிச்சு இன்னைக்கு நல்லா விழுந்தேன். நான் என்ன சொல்றேன், காலையில 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் முழங்கால் போடு. What I say from morning 4 o'clock to 5 o'clock is stand on knees. யோகாவும் வேண்டாம், எக்ஸர்சைஸும் வேண்டாம், ட்ரெட்மில்லும் வேண்டாம், உடம்பு வீங்கவும் செய்யாது, ஸ்லிம்மாவும் ஆகாது. கரெக்டா பாடி கரெக்ட் வெயிட் கரெக்ட் ஸ்லைட்ல கொண்டு வரலாம். கரெக்டா காலையில 4 to 5 முழங்கால் போடு, கையை உயர்த்து, ஃபுல் ஸ்பீட்ல பண்ணு. You don't want any yoga practice or any cycling practice or any practice of physical exercise in the morning, and just you rise up your hands and 4 to 5 you continue praising God and nothing of the sickness will come and attack you. உனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் வீட்டு வேலை எல்லாம் நீயே செய்ய. Until you have strength and you do all your household works. போ, தேவனுடைய சமூகத்துக்கு போ. And go and seek the presence of God. அங்க முழங்கால் போடு. And you again stand on knees. அல்ல ஆவியில நிரம்பு, எலும்புகளுக்குள்ள அபிஷேகம் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். Until the anointing rests in your bone and you must feel anointing. அபிஷேகம் தலையில வந்தா மட்டும் போதாது. And just the anointing comes upon your head, that is not sufficient. ஒரு சிலருக்கு கையில மட்டும் தான் வருங்க, வேற எங்கேயுமே வராது. And some they get the anointing only in their hands. ஒரு சிலருக்கு கழுத்துல மட்டும் வரும், அப்படியே ஆடிட்டே இருப்பான், மற்றபடி அபிஷேகம் வேற எங்கிட்டும் போகவே போகாது. And some they shake their necks, only the anointing rests upon their neck. நான் சொல்றது எலும்புல நரம்புல ஊனுல சதையில ரத்தத்துல மயிர்ல தோல்ல அபிஷேகம் வரணும்னு சொல்றேன். But what I say, the anointing rests upon the every new and serious and bones and marrows and every cells and nerves. ஏன்? Why? வால வயதின் பாவம் எலும்புகளுக்குள்ள அடைபட்டு கிடக்கு. நீ எப்பமோ செஞ்ச பாவத்தினுடைய சக்தி போன் மேராக்குள்ள இருக்குங்க, உள்ளுக்குள்ள மஜ்ஜைக்குள்ள உட்கார்ந்திருக்கு. அதனாலதான் நீ அப்பப்ப உனக்குள்ள அந்த நல்ல பாம்பு வெளியே வருது. So because all the sins that is found in the youth ways are found in your bone marrow, and so it is acquired comes like a cobra. என்ன நடக்குது? So what happened? எலும்புகளுக்குள்ள அபிஷேகம் வரணும். The anointing must rest upon your bones. அப்ப இந்த பாவம் அழிஞ்சு உன் எலும்புகளை அவர் எப்படி மாத்துவாரு? நினமுள்ளதாய் மாற்றுவார். அப்பொழுதுதான் நீ வற்றாத நீரூற்று. நமக்கு இந்த முதல்ல உள்ள வசனத்தை விட்டுருவான், எலும்புகள் எல்லாம் விட்டுருவான். வற்றாத நீரூற்று வீட்டுல எங்க வருது? வத்தவும் மாட்டேங்குது, வரவும் மாட்டேங்குது. So what are thinking that when anointing comes upon a barren marrow and all the sins are destroyed and then the bones become a marrow fat and all becomes a frame. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு போட்டிருக்கான். அங்க வீட்டுல 3 பேர் பெட்ல படுத்து கிடக்குறான். And it is said that and there is no coil will come upon the dwelling. தப்பு. It is wrong. அந்த வசனத்தை நீ படிச்சு பாரு. உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். அப்பொழுதுதான் நீ யாரா மாறுவ? வற்றாத நீரூற்று, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அப்பதான் உனக்குள்ள எலும்புகளுக்குள்ள இருக்கிற பாவம் உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த பாவம் என்னைக்காவது உனக்குள்ள ஆளுகை செய்துகிட்டே இருக்கும். அதனால தான் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிடு. So when the sin is resting in your bones and the sin will conquer or will rule over you, and so it is said that you must let aside or lay aside all the sin and every violence in you. எஸ்ரா 10:19 பார்க்கும் பொழுது, we look into Ezra chapter 10 verse 19. இவ்வளவு நேரம் புருஷனை தள்ளி விடாதே, மனைவியை தள்ளி விடாதேன்னு, இப்ப தள்ளி விட வேண்டிய ஒரு ஆளை நான் இப்ப கொண்டு வரேன். Until now I said that and you should not put away your husband and should not put away your wife. I will tell you now and who is the person that you must put away. உனக்கு புருஷன் இருக்கும்போது, மனைவி இருக்கும் பொழுது, இல்லட்ட உனக்கு விவாகமே ஆகாது இருக்கும் பொழுது, யாராவது அந்நிய ஸ்திரியோ அந்நிய புருஷனுடைய கனெக்ஷன் இருந்தால் தள்ளிவிடு. So when you are married, when you are not married, when you are having strange connections, and you must put them aside. இப்ப பிரசங்கம் ட்ரிப் ஆக போகுது. அப்படி நான் இவ்வளவு நேரம் கிழக்க போயிட்டு இருந்தேன், இப்ப நான் மேக்க வர போறேன். So now the message is tripping. Until now I was going towards east direction, now I am coming to the west. இப்போ சொல்லுது, பைபிள் சொல்லுகிறது, மறுதேசத்து ஸ்திரீகளை தள்ளுங்கள். Now the Bible says and you have to cast away the strange wives. சரியான விதத்துல சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். So you have to understand the truth in a better way. புருஷன் மனைவியை தள்ளக்கூடாது, மனைவி புருஷனை தள்ளக்கூடாதே தவிர வேற யாராவது எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் கொடுத்திருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை நீ கலத்தணும். And husband must not put away your wife, and wife should not put away husband. But when you have extra connections or other relations or strange wives or strange husband, you must put aside. ஏரோது தன்னுடைய தம்பி மனைவியாகிய பிலிப்புனுடைய மனைவியை தனக்காக வைத்திருந்தான். அதை யோவான் சானகன் தவறு என்று சொன்னான். அதற்காக அவனை
சிறையிலே போட்டான். அதற்கு பனிஷ்மெண்டாக ஏரோது யோவான்சானுடைய தலையை துண்டித்தான். And Herod had the Philip's wife or brother's wife as a husband wife, and so what John the Baptist instructed him, but he was not able to accept. He was put in prison, and for that and he was punished and he was put in the prison. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு அந்நிய ஸ்திரீகள் அந்நிய புருஷனை துண்டித்து விடு. And after coming to the spiritual life and after the or you have to not follow after, or you have to disconnect all the strange wives and strange relationships. திராட்சை செடியை சுத்தம் பண்ணணும், அப்பதான் அது அதிக கனிகளை கொடுக்கும். You have to dress the vines and then it bear forth much fruits. நெகேமியா 13:26 படி சாலமோன் இப்படிப்பட்ட அந்நிய தொடர்பு வைத்ததினால் பாவம் செய்தான். தேவனால் அவன் சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான், ஆனாலும் இந்த பாவத்தின் நிமித்தம் அவன் தள்ளப்படுகிறான். So Nehemiah chapter 13 verse 26 we can see, and the Solomon though was a king and he had a strange relationship because of this sin, and he was able to put away from the way of God. எஸ்ரா 10:10 படி பார்க்கும் பொழுது according to 10:10 of Ezra, இப்படிப்பட்ட காரியங்கள் குற்றங்களை அதிகரிக்க பண்ணுகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. so the Bible says and such things are increasing the more commitments of God. சமாரியா ஸ்திரீயிடத்தில் இயேசு பேசின பொழுது So when the Lord spake unto the Samaritan woman, அவ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எதை பேசினா தெரியுமா? so in the beginning and you know what he spoke to her, அவர் கேட்டது எனக்கு தாகத்துக்கு தண்ணி தான்னாரு. and he asked, and I'm thirsty, give me water. தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம், இல்ல தண்ணி எடுத்துட்டு தரேன்னு சொல்லலாம். And she can tell, I cannot give you water, or can fetch the water. அவ உடனே ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்தா. And she immediately what the cause of this எப்படி problem. நீ யூதனா இருந்துட்டு ஏன்ட்ட எப்படி நீ தண்ணி கேட்கலான்ட்ட? And she asked, and how being Jew, and how you can ask water unto me? கேட்டது தண்ணி, பிரச்சனை வந்தது என்னது? ஜாதி பிரச்சனை வந்துருச்சு. And he asked water, but the problem of the cancer came into the place. அப்ப அவர் சொன்னாரு, சரி உன் புருஷனை கூட்டி வந்தாரு. And he said that, and you call your husband. டக்குன்னு திருப்பின உடனே அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. And turning back, and she don't know what to do further. படால்னு என்ன சொல்லிட்டா? And suddenly what she do? எனக்கு புருஷன் எல்லாம் கிடையாது. And she did, and I don't have any husband. அவ வந்து சாப்டர் க்ளோஸ் பண்ணனும் பார்க்கறா, ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு ரொம்ப வேகமா முடிவு பண்றா. எனக்கு புருஷனே இல்ல. And she was taking determination or decision to close the chapter of 5, and she said that I don't have husband. இயேசு யாருன்னு தெரியாது இல்லையா? Because she did not know who அப்ப is இயேசு Jesus. சொன்னாரு, And Jesus ஓ replied, கரெக்ட், நீ கரெக்ட்டா தான் சொன்ன, நீ சரியாய் சொன்னாய். and what you say it is correct. ஏனென்றால் Because உனக்கு 5 பேர் இருந்தார்கள். there are 5 for you. எப்படி? இப்பொழுது ஒருத்தன் இருக்கிறான், Now the one பட் is நீ யாரையும் கல்யாணம் கட்டாம ரொம்ப டெக்னிக்கலா இருக்கற, அதனால 5 பேர் இருந்ததும் புருஷன் இல்ல, இப்போ இருக்கிறதும் புருஷன் இல்ல, ஓகே விட்டுறேன்டா. So technically you are saying that you don't want to marry anyone, and no 5 of them are not husband, even this one is also not your husband. வெள்ளிக்கிழமை பாஸ்டர் அடையார்ல பைபிள் ஸ்டடில ஒரு பாஸ்டர் பேசினார். So on Friday and Bible study, இயேசு மாத்திரம் சமாரியா ஸ்திரியை சந்திக்காமல் இருந்தால் கின்னஸில் அவள் சாதனை புரிந்திருப்பாள், இத்தனை புருஷன் சொல்லினார். and Jesus did not met with the Samaritan woman, and she made record in Guinness and made her husband to her. இயேசு மாத்திரம் அன்னைக்கு அந்த யாக்கோபின் கிணற்றருகே அந்த சமாரியா ஸ்திரியை சந்திக்காம விட்டிருந்தார்னா இவ எங்க போயிருப்பா? சாலமோனுக்கு அண்ணனா போயிருப்பா, அக்காவா போயிருப்பா. If Jesus was not found in the Jacob's well and near to meet the Samaritan woman, and she will become the sister to Solomon. அது என்ன சாலமோனுடைய அக்கா? And what is the meaning of Solomon's sister? சாலமோன் யாரு? And who is Solomon? அவனா கின்னஸ்ல இருக்கான், இவனை விட்டிருந்தா அவ உடைச்சிருப்பாளாம். And if he is laying in Guinness, and if he was not there, and he may break the record. சாலமோனுக்கு எத்தனை பேரு? 1001. And Solomon had 1001. வச்சிருக்கான் கணக்கு இல்லாம. கடைசில பார்த்தாரு, இவனை போய் விசுவாச வீரர்கள் பட்டியல சேர்த்தா என்ன வருது பரலோகம், தள்ளி விடுன்னு தூக்கி விட்டாரு. Unaccountable, and because he wanted to take the faith of variance, and it's rejected from the heaven. வாசிங்க அந்த வசனம். எத்தனை பேர் வச்சிருந்தாங்க? 1 ராஜாக்கள் 11:3. அவனுக்கு இத படிச்சிட்டு யாராவது இதே மாதிரி வரணும்னு நினைக்காத, எச்சரிப்புக்கு சொல்லுகிறேன். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். இதுதான் அங்க தோல்வி. So this is the failure. அதனால தேவையில்லாததெல்லாம் நீ கட் பண்ணிடு. So you have to cut down or disconnect. கர்த்தர் அனுமதிக்காத எதையும் எந்தவிதமான தவறான உறவும் உனக்கு இருக்க கூடாது. Without the permission of God, and you should not hold on any strange relationship. வேலை பார்க்குற ஒரு இடத்துல ஒன்னு வச்சுக்கிறது. The place where you are holding a work, and ஏரியா பிரேயர் போற இடத்துல ஒன்னு வச்சுக்கிறது. The place when you are attending area prayers and you hold on one. இந்த சபையில ஒன்னு வச்சுக்கிறது. So you have the relationship in a congregation. வேலை கம்பெனில ஒன்னு வச்சுக்கிறது. So the company where you are working, and you have one. இப்படி எல்லாம் நீங்க வைக்க கூடாது. And you should not have relationship. இதெல்லாம் நீங்க வச்சிக்கிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. If you hold like this, and you cannot enter into heaven. பைபிள் சொல்லுது அதை தள்ளி விடு. The Bible says you must cast out everything. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம். Book of Ezekiel chapter 20. 7ஆம் வசனம். Verse 7. எசேக்கியேல் 20:7. உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு and you must cast out all the abominations. உன் ஜீவியத்தை கெடுக்கிற அருவருப்பான ஜீவியம் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, இத தள்ளிவிடு உன்னை விட்டு. There are many natures found as an abomination in your life, and you must cast away all the abominations in your life. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது பாபிலோன் அருவருப்புகளுக்கு தாய். And 17:14-5 of Revelation we can see, and Babylon and the mother of all harlots. அருவருப்புகளின் கூடு என்று பாபிலோன் அழைக்கப்படுகிறது.
அழைக்கப்படுகிறது. And the Babylon is called, and it is the nest of this abominations. அருவருப்பை செய்கிறவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். And they that perform or they that are doing this abomination, they take part in hell. வெளிப்படுத்தல் 21:8 இல்லாவிட்டால் வெளிப்படுத்தல் 21:27 இவைகளிலே பார்க்கும் பொழுது அருவருப்பை நடப்பிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. And 21:8 or 21:27 of Revelation we can see, and they that take part of this line and will not take part in the kingdom of heaven. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்த பிறகு அபிஷேகம் பெற்றவன் என்ன அருவருப்பை செய்கிறான்? After coming to the spiritual life, the spiritual one, and what are the abomination they take part in? நீதிமொழிகள் 16:5 பார்க்கும் பொழுது 14:5 of Proverbs. நீதிமொழிகள் 16:5 16:5 of Proverbs. மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். And he that is pride, and he is abomination to God. எப்போ ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ பெருமை உள்ளவனாக மனதிலே மாறுகிறானோ அவன் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானவனாக மாறுகிறான். The servant of God or a believer, when they become proud and hearted before the sight of God, and they become abomination to the Lord. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look into Proverbs chapter 6 16 பார்க்கும் பொழுது verse 16, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். the Lord hated 6 things, 7 அவருக்கு அருவருப்பானவைகள். and the 7 is also hated for him. மேட்டுமையான கண், And the thing called eyes, பொய் நாவு, and the lying lips, குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தும் கை, and the hands that shed innocent blood, துரு ஆலோசனையை பிணக்கும் இருதயம், the heart devises the wicked imaginations, தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால், and feet that be swift in running to the mischief, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, a false witness that speaketh lies, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். and he that soweth discord among brethren. இவைகள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பானவைகள், இவைகளை தள்ளிவிடு. And these are abomination unto the Lord, and you have to cast out all these abominations. கடைசியாக Finally, ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, according to Romans chapter 13 verse 12, ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவுள். அந்தகாரத்தின் கிரியைகளை ஒரு ஊழியன், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய சபையினுடைய மெம்பர் தள்ளிவிட வேண்டும். a church member or a believer or a servant of God, and they have to cast off the works of darkness. தள்ளிவிட வேண்டிய 4 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். And I kept before you what are the things that you have to cast out. ஒன்று, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிடுங்கள். One, you have to set aside or lay aside the அந்நிய sin and every weight. அந்நிய தொடர்புகளை தள்ளிவிடுங்கள். You must cast away the strange relationship. அருவருப்புகளை தள்ளிவிடுங்கள். You must cast off the abominations. அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிடுங்கள். And you must cast off the works of darkness. அது என்ன அந்தகாரத்தின் கிரியைகள்? And what are the darkness works? 82ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into Psalm 82 verse 5, துன்மார்க்கன் அந்தகாரத்தில் இருக்கிறான். and the wicked stays in darkness. துன்மார்க்க ஜீவியம் எப்படிப்பட்டது? And how is the sort of this unwicked mind? 50ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, When we look into Psalm 50, துன்மார்க்கன் என் வசனத்தை தன்னுடைய முதுகுக்கு பின்னாக எறிந்து போடுகிறான். and the wicked throw back my word of God behind his back. அவன் திருடனோடு ஒருமித்து போகிறான். So he was content with the partaker of the thieves, விபச்சாரக்காரரோடு அவனுக்கு பங்குண்டு. and he had the partaker with the adulterers. இவைகள் எல்லாம் துன்மார்க்கத்தின் செயல்கள். And these are the works of the wickedness. இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்த பின்பு, After coming to spiritual life, இன்றைக்கு நாம் அந்த புத்தியிலே அந்தகாரப்படக்கூடாது. and we should not become the dark in our imaginations. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, So when we see in Ephesians chapter 4 verse 18 and 19, இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் புத்தியிலே and அந்தகாரப்படுகிறார்கள். today many are darkened in their understanding. யோபு 37:19 பார்க்கும் பொழுது, When we look into 37:19 of Job, எப்பொழுது ஒரு மனுஷன் அந்தகாரத்தில் இருக்கிறானோ அப்பொழுது அவன் முறை தப்பி பேசுவான். so when a man found in darkness, and he will have the disorderly speech. யோபு 37:19 அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும், அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம். அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம். And for we cannot order our speech by reason of our darkness. மனைவிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும். You know how to speak with your coming with your wife, புருஷன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். and you must know how to deal with your husband, உன்னுடைய வேலைக்காரன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். உன்னுடைய எஜமான்ட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும். and you must know how to speak with your master and servant. ஊழியர்ட்ட எப்படி பேசணும்னு உனக்கு You தெரியணும். must know how to speak with the servant of God. அந்தகாரத்தில் இருப்பவன் முறை தப்பி பேசுகிறான். And they that are in darkness, and they speak disorderly. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நாம் தள்ளிவிட வேண்டிய 4 காரியங்கள் இருக்கிறது. After coming to spiritual life, and there are 4 more matters to we have to cast out. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிடுங்கள். So we have to lay aside every sin and weight. அந்நிய தொடர்புகளை தள்ளிவிடுங்கள். Cast out all the strange connections. ஒருவேளை உங்களுக்கு உரிமை இருக்கு, ஜனநாயக நாட்டுல நீ பாவம் செய்யலாம், ஒரு நாள் ரோட்ல வந்து நின்றுவ. In the independent country, and you may have the freedom or liberty, but one day you must have to stand
stand before in the middle of the இந்த road. முறை தவறின தவறு ஒரு நாள் உன்னை வீதியிலே கொண்டு வந்து நிறுத்தும். And this disorderly relationship or speech one day and will put you in darkness and put you in the streets. உன்னுடைய ஜீவியத்திலே அருவருப்புகள் என்று சொல்கிறது சுபாவ அடிப்படையில் உள்ள அருவருப்பு. And all the abomination upon your life, he says that, and abomination depend on your natures. நாம் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். And we are the one who are delivered out of the darkness. அவருடைய ஆச்சரியங்களை புண்ணியங்களை விவரிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And so we are chosen to bring out the legends. மறுபடியும் அந்தகாரத்தில் நாம் சிக்க கூடாது. And once again, and we should not be entangled into the darkness. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்றைக்கு இந்த சன்னிதானத்திலே கர்த்தர்கள் சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. எவைகளை தள்ளிவிட வேண்டும், எவைகளை தள்ளிவிடக் கூடாது. They that have come to the presence of God, the word of God is so clearly from before us, and what are the things that we have to lay aside and what are the things that we should not lay aside. நான் விசுவாசிக்கிறேன். I believe. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய ஓட்டம் முடியும் வரை இல்லாவிட்டால் வருகை வரை உன்னுடைய இரண்டு காதுகளிலும் இந்த வசனம் தொனித்துக் கொண்டே இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். And they that hear the voice of God and they that hear the word of God till now, I believe that till the end of the year's race or till the coming of the Lord and the word of God will be able to hear in both of your ears. நீ புருஷனோட மனைவியோட ஒரு குடும்ப அமைப்பில் கட்டப்பட்டிருக்கும் பொழுது கட்டவிழ்க்க வகை தேடாதே. So when you built it up together with the marriage life or the family life with the husband and wife, and you should not make a way to pay a way to get separated. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடலாம். So minute, let us all close our eyes and bend our knees. அது எதற்காக? For what purpose? இந்த வசனங்களுக்கு உங்களை அர்ப்பணிப்பது. To surrender for your word. சில காரியங்கள் உங்களுக்கு முடியலாம். And something may be possible with you. சில காரியங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். Some may be very difficult to you. அதுக்கு கிருபையை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். Now right now receive the grace for it. வசனத்துக்குரிய வல்லமை உங்கள் மேல் வந்து அமர வேண்டும். And the power concerning the word must come and rest upon you. எப்படி ஒரு விதைக்குள்ள ஒரு ஜீவன் மறைந்திருக்கிறதோ, And how the life is rested or hidden inside the seed. வசனம் ஒரு விதை. The word of God is a seed. அந்த ஜீவன் உனக்குள்ள இப்ப வந்து விழுந்து அது முளைக்கணும். Now the life must come in you and must descend upon you. And முதியோரின் ஆலோசனையை தள்ளாதே. you should not reject the counsel of old men. பிரதிஷ்டைகளை தள்ளாதே. You should not reject the consecration. ஊழியர்களை தள்ளாதே. You should not reject the servant of God. புத்திமதியை தள்ளாதே. And you should not reject the understanding. தேவனுடைய கட்டளையை தள்ளாதே. You should not reject the commandment of தேவனுடைய God. ஆலோசனையை தள்ளாதே. And reject not the counsel of God. உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற நல்மனசாட்சியை தள்ளாதே. You should not put away the good conscience found in you. கர்த்தரை மறந்து தள்ளிவிடாதே. And you should not forget God and cast him out. எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? How many are able to surrender for these words? இன்னைக்கு நான் பல குழப்பத்துல வந்தேன், எனக்கு ரிசல்ட் கிடைச்சுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many are able to say I came with many confusions but now I have got the better results? வார்த்தைக்காக வந்தேன், வார்த்தை கிடைத்து விட்டது என்று எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீங்க? And how many are rejoicing I came for the word, I have received those words? நான் ஒரு கவுன்சிலிங்ல எதிர்பார்த்து வந்தேன், அது கிடைச்சிருச்சுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? And how many are able to say I came with the expectation of the counseling, I received the counseling? இப்ப நான் போகிற பாதை தெளிவா இருப்பதை உணர்கிறேன்னு எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? And how many are able to agree I am able to know the path which I am going quite clearly with me? இனி என் பாதை தடுமாறாது. And after my paths will not be stumbled. நான் இருதயத்தில் முடிவெடுத்துட்டேன். I have taken determination in my heart. இனிமேல் இவைகளை தள்ளிவிட மாட்டேன். Hereafter I will not put away all these things. நான் இனிமேல் கர்த்தருடைய சமூகத்தை தள்ளிவிட மாட்டேன். And hereafter I will not reject the presence of God. நான் பிரதிஷ்டையை தள்ளிவிட மாட்டேன். I will not put away my consecration. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? And how many are agreeing with it? இப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம். And right now this is a time where the Lord commune with you. நீ பயப்படாத. Do not fear. முடியாதுன்னு சொல்லாத. Don't say I cannot. உன்னால முடியாதது தேவன் வந்து முடித்து காண்பிப்பார். And that which is impossible with you, the Lord will make it possible. ஒரு கிருபை இறங்கும். The grace will come upon ஒரு you. அபிஷேகம் இறங்கும். The anointing will descend. ஒரு ஜீவன் இறங்கும். And life descends now. ஒரு பலன் இறங்கும். Now the strength will come ஒரு upon you. அக்கினி இறங்கும். That fire will come. ஓ தேவனுடைய அபிஷேகம் உன்மேல் இறங்கும். Now the anointing of the Lord will come upon you. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். அந்தகார கிரியைகளை தள்ளிவிடுங்கள். Cast out the works of darkness. அருவருப்புகளை தள்ளிவிடுங்கள். Cast away all the abominations. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிடுங்கள். Lay aside the sin and every weight. தவறானவர்களை உங்களுடைய வாழ்விலிருந்து தள்ளிவிடுங்கள். And put away all the wrong activities in your life. எனக்கு நல்ல விசுவாசம் இருக்கு. I have a good belief. நான் கிளம்புறதுக்கு முன்னாலேயே நேத்து நைட்லயே நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றேன், பிரேயர் பண்ணி இதுக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வேணும்னு தான் நான் வந்திருக்கேன். And before I depart, when I received the counsel of God, I prayed with good anointing. I said I want a better anointing for these things. இந்த வசனத்துக்கு உள்ள ஆளு இன்னைக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் அவனை மெசேஜ் கொண்டு வரணும்னு சொல்லி The ஜெபிச்சிருக்கேன். person belong to this word and wherever he may be, and you must bring them to this place. அதனால அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் இன்னைக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். So the Lord have selected they that belong to this word and brought them here. அப்படியானால் இந்த வசனத்துக்குரிய அபிஷேகம் உனக்கு வரும். If so, the anointing concerning God's words will come upon you.
உனக்கு தான் இந்த வசனம், The word belong to you. உனக்கு தான் இந்த அபிஷேகம், And this anointing belong to you. உனக்கு தான் இந்த கிருபை. This grace belong to you. ஏனென்றால் நீ மனவாட்டி சபை. Because you are a buried in church. Hallelujah. Amen, 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 amen. Ibala shibala balabari. Amen, amen, amen. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். நான் உங்களுக்கு 13 பாயிண்ட் பேசியிருக்கிறேன். And I speak to you 13 points. இந்த 13 வல்லமையும் 13 அபிஷேக வசனத்தினுடைய அந்த சக்தியும் இப்ப இறங்கணும். And all the 13 points power and 13 word of God must come upon you. இந்த வசனம் இனிமே உன்கிட்ட போராடிக்கிட்டே இருக்கும். And the word will keep striving with you. டைம் முடிஞ்சிருச்சு. The time was over. ஒரு 2 நிமிஷம். For 2 minutes. உங்கள் இந்த 13 வசனத்துல எந்த வசனத்துக்கு உங்களுக்கு வாழணும்னு ஆசைப்படுறீங்க? And among these 13 words, for which word of God and you want to desire to live? எது உனக்கு கடினமா இருக்கு? So which is so found difficult to you? இல்ல எல்லாத்துக்குமே நான் சரண்டர் பண்றேன்னு எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? Or how many are saying I am surrendering for all the words? எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்தா போதும். If you give me anointing that is sufficient. எனக்கு தேவன் கிருபை கொடுத்தா போதும். If the grace of God is bestowed upon me. எனக்கு தேவன் ஒரு பலன் கொடுத்தா போதும். If the Lord give me strength that is sufficient for me. நான் கர்த்தருக்காய் நிற்பேன். I will stand for the Lord. ஏபாலாபா கராபா கதிராபா கதிடிபிடிபி கதராபா. யாதொன்றும் செய்திட யானியலே நீரன்றே பாரினில் இயேசுவே யாதொன்றும் செய்திட யானியலே நீரன்றே பாரினில் இயேசுவே உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாவினால் ஜெயம் கொள்வேன். ஆமென். உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாவினால் ஜெயம் கொள்வேன். யாதொன்றும் செய்திட நீரன்றே பாரினில் இயேசுவே யாதொன்றும் செய்திட யானியலே நீரன்றே பாரினில் இயேசுவே உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாவினால் ஜெயம் கொள்வேன். ஜெயிப்பேன். உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாவினால் ஜெயம் கொள்வேன். 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 Hallelujah, hallelujah, hallelujah. ஹிக்கபாராபாய். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தையின் வல்லமைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவைகளை நாம் தள்ளிவிட வேண்டும், எவைகளை நாம் தள்ளிவிடக் கூடாது என்று தேவனுடைய ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனங்களை ஜீவியத்தில் பயிற்சி வைக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தள்ளிவிட வேண்டிய காரியங்களை தள்ளிவிட்டு அவரை நோக்கி போய் அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.
பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலவேளைக்கு அன்னையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரானே, கடந்த வாரம்லாம் நீர் எங்களை நாட்களெல்லாம் பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளிலும் தேவ சமூகத்தில் நம்ம பாடி மகிமைப்படுத்தி ஆவினால் கலியூர் ஆவில மகிழ தேவ சமூகத்தில் கத்தாவே நம்முடைய பலனடைய கத்தாவே இந்த காலவேளையிலே எங்களுக்கு தந்த நல்ல கத்தாவே தருணத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே பயத்துடனே சேவிக்க நடக்கத்துடனே கலியூர தந்த அந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய 6 ஆண்டு தொடக்கத்திலிருந்து முடிவரை நம்முடைய சமூகம் பிரசன்னம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு இந்த காலவேளையில பேசினதான நல்ல ஆலோசனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கத்தாவே ஆண்டவரை புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் தள்ளிவிடக்கூடாத காரியங்களை கத்தாவே ஆண்டவரை தள்ளிவிடாதபடி ஆண்டவரை விட கட்டளையின் பிரமாணங்களையும் கை கொண்டு நடக்க கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடாதபடி புருஷன் மனைவியை தள்ளிவிடாதபடி கர்த்தருடைய பிரமாணம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுத்த நடக்க கர்த்தர் உதேசியும்படியாக வேண்டிக்கிறோம். கத்தாவே, யோசிப்பும் கூட கத்தாவே தன் மனைவியை தள்ளிவிட கத்தாவே மனதாயிருந்த பொழுது ஆண்டவரை தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு கத்தாவே ஆண்டவரை அவனை சேர்த்து கொண்டது போல ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களோட ஒவ்வொரு விசுவாசத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே, கத்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த முதியோரின் ஆலோசனை கத்தாவே சாலமோனின் மகன் முதியோரின் ஆலோசனை தள்ளிவிட்டான். ஆண்டவரே, கத்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசாரியராயிராதபடி எரேமியாம் ஆண்டவரே ஆசாரியராக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விடாதபடி அவன் தள்ளி போட்டான். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கட்டளையின் பிரமாணங்களை நாங்கள் கை கொண்டு நடக்க உம்முடைய ஆலோசனைப்படி நாங்கள் கை கொண்டு நடக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு நாட்களை கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். நாங்கள் கர்த்தரை தள்ளிவிடாதபடி எங்களுடைய பரிசுத்தவான் எங்களுக்கு போதித்து நடத்தின அந்த கட்டளையின் பிரமாணங்களை நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். எந்த விதத்திலையும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் நல்மன சாட்சியை நாங்கள் தள்ளிவிடாதபடி நீர் எங்களை பாதுகாக்கும்படியாக வேண்டிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை சுற்றி நீர் எங்களுக்கு பாரத்தை நாங்கள் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறோம் நொடிக்கிறோமாய் இயேசு மாத்த நோய்க்கு பார்த்து கொண்டு விட இந்த கடைசி நாட்களை கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் விருப்பம் இல்லாத எல்லா காரியங்களையும் நாங்கள் தள்ளிவிட்டு ஓட கர்த்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். அந்நியருடைய மனைவியை நாங்கள் சேர்த்துக்கொள்ளாதபடி அந்த காரியத்தில் நாங்கள் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்நிய பெண்களுடைய காரியங்களில் இருந்த சாலமோன் கூட ஆண்டவரை அந்நியரை சேர்த்து கொண்டிருந்தான். அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆண்டவரே, அந்த காரியங்களையும் கூட ஒவ்வொருவரும் தள்ளிவிட உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் அந்தகார கிரிகளை நாங்கள் தள்ளிவிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தா ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களால் அந்தகார கிரிகளை நாங்கள் தள்ளிவிட்டு ஓட ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசின அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து நாங்கள் தள்ள வேண்டிய காரியங்களை தள்ளிவிட்டு வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து விட்டு கர்த்தாவே ஆண்டவர் செய்யக்கூடாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதான ஒவ்வொருவருக்கும் தேவஜனங்கள் ஊழியக்கார எங்களுக்கு கூட கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் ஜீவித்து பரிசுத்தமாக்கப்பட்டு உம்மை சந்திக்க எங்களை தைரியப்படுத்தும். தேவ சமூகத்தில் எந்த எல்லா மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதி கனமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.